ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹா. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக்கணியை அடைந்துய்ந்து போனேனே. இன்றைய தினம் தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருக்கடிகை என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருக்கடிகை என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்யதேசத்திற்கு கட்டிகாச்சல கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தல புராணத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டிகாச்சல கஷேத்திரம் அப்படின்ற பெயரைத்தான் ஆழ்வார் சுருக்கமா கடிகை அப்படின்னு கொண்டாடுறார். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற காரணத்தினாலே எம்பெருமானுக்கு முன்பே பிராட்டி வந்து இங்கே அவதரித்து வளர்ந்து அவளை பெருமாள் திருமணம் செய்து கொண்டபடியினாலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிற சம்பந்தத்தினாலும் திருன்னு சொல்லக்கூடிய பிராட்டி இங்கே தோன்றிய சம்பந்தத்தாலும் லட்சுமி சம்பந்தத்தாலும் திரு என்று சேர்த்து திருக்கடிகை என்று சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிற உத்தமமான திவ்யதேசம். அதுபோக சோழசிம்ஹபுரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அத தமிழ்ல சோழசிங்கபுரம் அப்படின்னுட்டு சோழிங்கபுரம் சோழங்கிபுரம் அப்படின்னு இப்ப சோழிங்கர் அப்படின்ற மாதிரி வந்துடுத்து பெயர். பொதுவாவே எம்பெருமான்கள்ல ரொம்ப வரப்பிரசாதியா நம்முடைய பயங்களை எல்லாம் போக்கி நம்முடைய வியாதிகளை எல்லாம் போக்கி நம்முடைய மனோவியாதிகளை சரீர வியாதிகள் இதையெல்லாம் கூட போக்கி நமக்கு பாவங்களை எல்லாம் கூட ஒழித்து மோட்சம் வரைக்கும் தரக்கூடிய எம்பெருமானாக நிருசிம்மன் விளங்குகிறான். நாளை என்பது இல்லை நரசிம்மனிடத்தில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எது கேட்டாலும் க்ஷணகாலத்திலே கிடைக்கும். அப்பேற்பட்ட உத்தமமான மகா பராக்கிரமசாலியான எம்பெருமான் நிருசிம்மன். பெருமாளே இப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவர் நிருசிம்மனே. அதுவும் இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்திலே சில திவ்ய தேசங்கள் சில க்ஷேத்திரங்கள் ரொம்ப வரப்பிரசாதமாக திகழக்கூடிய க்ஷேத்திரங்களா திகழும். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பக்தாளுக்கு யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் அந்த கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா மறந்தும் புழந்தொழா மாந்தர்களாக வேற தெய்வங்களை தொழாதவர்களா வேற கோவிலுக்கு போவாதவாளா இருக்கக்கூடிய வைஷ்ணவா பாகவதோத்தமா சில பெருமாளை தான் திடீர்னு நினைச்சுப்பா. ஆத்துல யாருக்கான ஏதான உடம்பு வந்துட்டாலோ இல்ல ஏதானும் பண கஷ்டமோ மன கஷ்டமோ ஏதானும் நடக்கலையோ எந்த விதமான கஷ்டம் அப்படின்னாலும் சில எம்பெருமான்களுடைய ஞாபகமானது வரும். அதிலே முன் வரிசையிலே நிற்கக்கூடியவா சில பேர் திருவேங்கடமுடையான், இந்த திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரம் லட்சுமி நரசிம்மன், திருவள்ளூர் வைத்திய வீரராகவன், திருவிண்ணகர் ஒப்புளியப்பன், இந்த மாதிரி எம்பெருமான்கள் எல்லாம் ஒரு க்ஷணகாலத்திலே கஷ்டம் அப்படின்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியவா. அப்படி பிரகலாதனுக்கு மட்டுமல்லாமல் பிரகலாதனை போன்ற பக்தர்களான நமக்கெல்லாம் கூட க்ஷணகாலத்திலே அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாளாக இந்த லட்சுமி நரசிம்மன் எழுந்தருள் இருக்கிறான். அப்படி பெருமாள் திவ்யதேசம் ரெண்டுமே உத்தமமா எல்லோராலும் வேண்டக்கூடியதாக எல்லோராலும் போற்றக்கூடியதாக அடிக்கடிக்கு போய் சேவிக்கக்கூடிய பெருமாள்கள் பட்டியல்ல இவரும் ஒருத்தரா இருப்பார். சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறையான சில பெருமாளை எல்லாம் சேவிச்சிடணும்னு மனசுல வச்சுப்பா. அதுல திருவேங்கடமுடையான், இந்த சோழசிங்கபுரம் அக்காரக்கணி எம்பெருமான், திருவள்ளூர் பெருமாள் இவாள்லாம் கண்டிப்பா பட்டியல்ல இருப்பா. அப்படி பெருமாளும் க்ஷேத்திரமும் ரொம்ப பாரம்பரியம் மிக்கதாக அத்தியாச்சரியமா எல்லோருடைய வாழ்விலும் ஒன்றாக கலந்து போன க்ஷேத்திரம் இது. கலந்து போன பெருமாள் இவர். கட்டிகா அப்படின்னா நாழிகைன்னு அர்த்தம். ஒரு கட்டிகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே சொன்னா ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிஷங்கள். அச்சலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். இந்த மலையிலே இந்த மலை இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்திலே
ஒரு கட்டிகை சமயம், அதாவது ஒரு நாழிகை 24 நிமிஷம் வாசம் பண்ணினால் கூட அவனுக்கு அவனுடைய பாவங்கள் எல்லாம் போய், அவனுடைய பீடைகள் ரோகங்கள் எல்லாம் போய் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே கட்டிகாச்சலம், கட்டிகை பொழுது இருந்தவர்களை கூட பிணி ஒழித்து மோட்சம் தரக்கூடிய அச்சலமானபடினாலே கட்டிகாச்சலம்னு பெயர் இந்த மலைக்கு. கட்டிகாச்சலம் மலை இருக்கக்கூடிய கஷேத்திரமானபடினாலே கட்டிகாச்சல கஷேத்திரம்னு இந்த கஷேத்திரத்துக்கு பெயர். அது ஆழ்வார் தமிழில் அழகா கடிகை, திருக்கடிகைன்னு கொண்டாடினர். சோழ தேசத்தை சேர்ந்ததாக இந்த ஊர் ஒரு காலத்திலே இருந்தது. சோழன் கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பல தேசங்களையும் வென்று தன்னுடைய சோழ தேசத்தின் கீழே இணைத்து பெரிய ராஜ்யமா சோழ தேசத்தை ஆண்டு வந்த போது இந்த சோழசிம்மபுரம்னு சொல்லக்கூடிய திருக்கடிகை கூட அவனுடைய ஆட்சி காலத்திலே சோழ நாட்டுக்கு கீழே இருந்தது. இப்ப நாம தொண்டநாடுன்னு சொல்றோம். அப்போ அவன் தன்னுடைய நாட்டை பல கோட்டங்களா பிரித்தான், பல டிவிஷன்ஸா பிரித்தான். அப்படி பிரித்த போது இந்த ஊரை கடிகை கோட்டம் அப்படின்னுட்டு ஸ்தல புராணத்தை ஆழ்வார் கூறிய பெயரை கொண்டே கடிகை கோட்டம், கடிகை டிவிஷன் அப்படின்னு பிரித்தான். அவன் இந்த ஊரும் சோழ தேசத்தை போலவே நல்ல நீர்வளத்தோடு கூட எங்க பார்த்தாலும் மலை, தோப்பு, துறவு, வாழைமரங்கள் அப்படின்னு பச்சை பசேல்னு வயல்வெளிகளோடு கூட சோழ தேசத்தை போல வளம் பொருந்திய ஊராக இருக்கிறது. இது நிச்சயம் சோழ தேசம்தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சோழ தேசமான திருச்சி, ஸ்ரீரங்கம் இங்க எல்லாம் சுத்தி பாருங்க. ஸ்ரீரங்கத்தில இருந்து அன்பில் அப்பகுடத்தான் சன்னதி, திருவள்ளரை இந்த பக்கம்லாம் போகக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க. நல்ல நீர்வளத்தோட பச்சை பசேல்னு கண்ணுக்கு பாக்குறது எல்லாம் பச்சையாதான் தெரியும். பெரிய பெரிய வாழைமரங்கள், நிறைய வயல்வெளிகள், அரிசிக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த இடமெல்லாம். நல்ல நெல் விளையக்கூடிய சமிருத்தியான தேசம். அதே மாதிரி வாழை இலை பாத்தீங்களான்னா வாழை இலையினுடைய ஒரு பக்கத்திலேயே ஒருத்தர் படுத்துக்கலாம், அத்தனை பெரிய நீளமா அத்தனை பெரிய அகலமா இருக்கக்கூடிய வாழை இலைகள். அந்த மாதிரி திருக்கடிகையிலும் கூட நிறைய வாழைத்தோப்புகள் சமிருத்தியா உண்டு. ஆகையினாலே பார்ப்பதற்கு நம்முடைய சோழ தேசம் போலவே இருக்கிறது. பெருமாள் இங்கே சிங்கமாக, நரசிங்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அதனால சோழ சிங்கப்புரம் அப்படின்னுட்டு அந்த ராஜாவானவன் இந்த ஊருக்கு பெயரிடுகிறான். அப்போது இதற்கு சோழ சிங்கப்புரம், சம்ஸ்கிருதத்திலே சோழ சிம்மபுரம், எல்லாம் சம்ஸ்கிருதத்துல கிடையாது. சோழ அப்படின்றத சம்ஸ்கிருதத்துல எழுதணும்னா சோழன்னு எழுதணும். சிங்க சிம்ஹ புரம் புரம், சோழ சிம்மபுரம் சோழ சிங்கபுரம் ஆச்சு. அது அப்படியே இன்னைக்கு சோழிங்கபுரம் சோழங்கிபுரம் சோழிங்கர்னு மாறி ஆயிடுது. இந்த ஊர்ல பெருமாள் மொத்தம் 4 சன்னதிகளிலே சேவை சாதிக்கிறார். முதல்ல சோழசிம்மபுரம்னு சொல்லக்கூடிய இடம், நம்ம எங்க சோழிங்கபுரம்னு போய் இறங்குறோமோ அது வேற, திருக்கடிகை வேற. இந்த சோழிங்கபுரம்னு சொல்லக்கூடிய டவுன் இருக்க பாருங்க, அது ஊர். அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே கொண்டபாளையம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலே தக்கான்குளம் என்பதாக ஒரு பெரிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா பெருமாளுடைய கட்டிகாச்சலம்னு சொல்லக்கூடிய மலையை ஏறக்கூடிய படிகள் வருது. அதுதான் திருக்கடிகை. இப்போ இந்த சோழசிம்மபுரம்னு சொல்லக்கூடியது நகரம். ஒரு காலத்திலே அரண்மனை இருந்து ராஜ்யம் எல்லாம் செய்யப்பட்ட இடம், நகரம், மக்கள் வாழக்கூடிய இடம். அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அதற்கு கீழே உள்ள கோயில் அல்லது ஊர்கோயில்னு பெயர். அங்க யார் எழுந்தருளி இருக்கா அப்படின்னா மேல இருக்கிற நிருசிம்மனுடைய உற்சவர் எழுந்தருளி இருக்கிறார். எதனால மூலவர் தனியா உற்சவர் தனியா இருக்கார் அப்படின்னா, உற்சவருக்கு ஏன் உற்சவர்னு பெயர்? முதல்ல உற்சவங்கள் எல்லாம் பண்ணிக்கொள்ளக்கூடிய பெருமாள், அதனால உற்சவர்னு பெயர். மலை மேல இடம் திருவேங்கட மலையை போல ரொம்ப பறந்து விரிந்த விஸ்தாரமான இடமெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன இடம் தான் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா உற்சவங்களையும் பண்றது கஷ்டம். அதனால உற்சவர் பல காலமா எந்த உற்சவங்களையும் அனுபவிக்காம அந்த இடத்துக்கு என்ன முடியுமோ அதை மட்டுமே பெருமாள் கண்டருளி கொண்டு வந்தார். ஆகையினாலே அதையெல்லாம் மாற்றி மற்ற திவதேசங்களைப் போல இந்த உற்சவருக்கும் எல்லா விசேஷங்களும் எல்லா உற்சவங்களும் ஏகபோகமா விமர்சையா நடக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்தலத்து ஆச்சாரிய புருஷரான கோயில் கந்தாடை சண்டமாருதம் சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர், சுமார் 15ஆம் நூற்றாண்டிலே எழுந்தருளி இருந்த மகாத்மா. அந்த சுவாமி அவர்கள் வசித்த அவர்களுடைய தெரு, அவ எழுந்தருளி இருப்பது அக்ரஹார வீதின்னு சொல்லக்கூடிய வீதி.
அதாவது பெருமாள் சன்னதி தெருவுக்கு நடுவுல ஒரு ரோடு போறது, அந்த ரோடுக்கு தாண்டினோமானா பெருமாள் சன்னதிக்கு நேரா இருக்கிறது போலவே அந்த அக்ரஹார வீதி. அந்த அக்ரஹாரத்துக்காரெல்லாம் அவ ஆத்து வாசல்ல இருந்து கைகூப்பினா இந்த பெருமாளுடைய ராஜகோபுரமானது சேவையாகும். அப்படி அக்ரஹாரத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே பெருமாளுக்குன்னு தனியா ராஜகோபுரத்தோட பெரிய புஷ்கரணியோட அந்த சுவாமி 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய கோயிலை நிர்மாணம் பண்ணார். இது எதற்காக அப்படின்னா, இந்த எம்பெருமான் மலை மேல இருக்கிறதுனால உற்சவமே கண்டருள்றது இல்ல, எல்லா உற்சவங்களையும் நன்னா அனுபவிக்கணும் என்பதற்காக பரம பாகவத சிகாமணியான இந்த சுவாமி, இந்த ஆச்சாரிய புருஷர் பண்ணின ஏற்பாடு இது. உற்சவர் எழுந்தருள் இருக்காரு அப்படின்னா சாதாரணமா ஏதோ ஒரு மடம் போல ஒரு மாடம் போல சின்னதா எழுந்தருள் இருப்பாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். மற்ற எல்லா திவதேசங்களைப் போலவே நன்னா பறந்து விரிந்த பெரிய கோவில். சோழிங்கபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்து போனோமானா மார்க்கெட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியதான கோவில் இது. நுழையறச்ச பெரிய 4 கால் மண்டபம். உற்சவ சமயங்கள்ல பெருமாள் வந்து நின்று திருவந்தி காப்புன்னு சொல்லக்கூடிய ஆரத்தி நடக்கக்கூடியதான ஒரு 4 கால் மண்டபம், வசரமான மண்டபம். அந்த மண்டபத்தை தாண்டி போனோமானா நமக்கு வலதுபுறத்திலே பெரிய புஷ்கரணி, பெரிய குளம். பெருமாளுக்கு தெப்போற்சவம், சின்ன சின்ன தீர்த்தவாரிகள். அதாவது பிரம்மோற்சவ தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடியது தக்கான் குளக்கரையில் ஆகும், அது வேற. அது தவிர வசந்தோற்சவ தீர்த்தவாரி, அது இதுன்னு சின்ன சின்னதா நடக்கக்கூடிய தீர்த்தவாரிகள்லாம் நடக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய குளம். பெருமாள் என்ன, பெருமாளுடைய கைங்கரிய பராள் என்ன, அவெல்லாம் மூழ்கி அவகாகன ஸ்நானம்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்நானம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு குளம். அந்த குளத்தை தாண்டி போனோமானா பெரிய ராஜகோபுரம். ராஜகோபுரத்துள்ளே நுழைந்தா ஒரே பிராகாரத்திலே பறந்து விரிந்ததான பெரிய சந்நிதி. இந்த சன்னதியிலே கொடிமரம் கிடையாது. கொடிமரம் மேல மூலவர்னு சொல்லக்கூடிய நிருசிம்மன் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரிய மலையில இருக்கிறது, அதனால இங்க கொடிமரம் கிடையாது. பெருமாள் சன்னதி நல்ல எலிவேட்டட் ஸ்டேஜ் மாதிரி ஒரு பெரிய மேடையில இருக்கக்கூடியது. ஒரு 5-6 படிகள் ஏறிதான் பெருமாள் சன்னதிக்கு போகணும். போனோமானா கருடன் இருக்கார். கருடனை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா மூலவர் கிடையாது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம்னு சொன்னது போல பெருமாள் சேஷ வாகனம் போன்ற அமைப்பிலே இருக்கக்கூடிய ஆசனத்திலே உற்சவர், லட்சுமி சிம்மனுடைய உற்சவர், அவருக்கு பக்தோச்சிதன், பக்தவத்சலன், தக்கான் அப்படின்னு எல்லாம் பெயர். அந்த பெருமாள் அழகா உபயநாச்சிமாரோடு கூட ஆண்டாளோடு கூட எழுந்தருள் இருக்கிறார். கூட சக்கரத்தாழ்வாரி வாழலாமும் இருக்கா. இப்படி உற்சவர்கள் மட்டுமே இருக்கா. அதுவே பிரதானமான சந்நிதி, கர்ப்பகிரகம் எல்லாம் அதுதான். அவரை சேவிச்சுட்டு அப்படி அவரை பிரகாரமா பிரதட்சிணமா வரைச்ச அவர் சன்னதியை ஒட்டி, அவர் சன்னதி எப்படி பிரதட்சிணம் பண்ணணும்னா திண்ண மேல நடக்கிறாப்புல இருக்கும், அப்படி ஒசரத்துல மேட்ல நடக்கிறாப்புல இருக்கும். அப்படி அவருடைய சன்னதியை மட்டும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரச்ச அவருக்கு பின்பக்கத்திலே ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னுட்டு நின்ற திருக்கோலத்திலே ஒரு மூலவர் இருக்கார். பொதுவா அந்த காலத்துல ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் அக்ரஹாரமா பிரதிஷ்டை பண்ணிட்டு இருந்தான்னா அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெருமாள்கள் ஆதிகேசவனா தான் இருப்பா. நிறைய ஊர்ல ஆதிகேசவன் தான். ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் அவதார ஸ்தலமாகட்டும், கூரத்திலே கூரத்தாழ்வான் அவதார ஸ்தலமாகட்டும், பல இடங்கள்ல பிராச்சீன அக்ரஹாரங்கள் எல்லாம் பெருமாள் அப்படின்னாவே ஆதிகேசவன் தான். அதனாலே இது அக்ரஹாரமான அப்படின்னாலே ஆதிகேசவனும் எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு ஒரு விசேஷம் என்ன சொல்றான்னா, இந்த திருக்கடிகை மலை வந்து ரொம்ப ஒசரமா இருக்கக்கூடிய மலை, திருவேங்கட மலையை போல அப்படியே அகன்று விரிந்து பறந்து இருக்கக்கூடிய மலை, ஈஸியா ஏறிடலாம், பஸ்ல போயிடலான்றது இல்லாமல் ஒரு காலம் வரைக்கும் நடந்தே போய் தான் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லக்கூடியபடி அப்படியே செங்குத்தா 90 டிகிரில இருக்கக்கூடியதான ஆச்சரியமான மலை. சில பேர் பார்த்தா பயப்படுவா, எப்படி ஏறுறதுன்னுட்டு. இப்ப ஏதோ பெருமாள் அனுகிரகத்துல ரோப்கார் வசதி எல்லாம் வந்துடுத்தோ, போய் சேவிக்கிறா, பிராப்தமாறுது. அதனால அந்த மாதிரி இந்த மலை விசேஷமா பெருசா இருக்கிறபடினால அந்த மலைய வயசானவாள்லாம் நிறைய பேர் ஏறி போய் சேவிக்க முடியாது. அவளுக்கும் மலை ஏறி போய் சேவித்த பலன் வேணும்னா இந்த ஆதிகேசவனை ஒரு 12 பிரதட்சணம் பண்ணினா பெரிய மலை ஏறி போய் அக்காரக்கணின்னு சொல்லக்கூடிய யோகேந்திர சிம்மனை சேவித்த பலன் கிடைக்கிறதுன்னு அந்த கோவில்ல சொல்றா. அந்த பெருமாள் ஆச்சரியமா பக்தவத்சலன், தன்னுடைய பக்தர்களிடத்திலே ஆசை உடையவன். பக்தோச்சிதன், பக்தர்களுக்கு உச்சிதமானவன், பக்தர்களுக்கு அனுகூலமானவன், பக்தர்கள் விரும்புகிறபடி அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதனால பக்த உச்சிதன், பக்தோச்சிதன். பக்தர்களிடத்திலே வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய அன்பை ஒரு தாயானவள் குழந்தையிடத்திலே செலுத்துகிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை இந்த எம்பெருமான் அடியவர்களான நம்மிடத்திலே செலுத்துகிறபடினாலே பக்த வத்சலன்னு திருநாமம்.
ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பெயர் தக்கான் என்பது. தக்கான் அப்படின்னா தகுந்தவன், எல்லாவற்றிற்கும் தகுந்தவன் இந்த லோகத்திலே ஒருத்தன் உண்டுன்னா அது இவன் தான். சில பேரை நாம சில சந்தர்ப்பங்கள்ல புகழும்படியாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி புகழற போது நாம சொல்றது எல்லாமே அவளை சரியா புகழ்ந்தது ஆகாது. பெரும்பாலும் அவர்களிடத்துல குறை இருக்கும். அந்த குறையெல்லாம் எப்படி சொல்றது, அவ மனசு கஷ்டப்படுவா, இல்லைன்னா சபையில சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால வேற வழியே இல்லாம ஏதோ புகழ்ந்து சொல்ல வேண்டியிருக்கும். சில பேரை ஒரு 2 விதமா தான் புகழ முடியும்னா அவளை 4 விதமா புகழும்படி இருக்கும். சில பேரிடத்துல புகழ்வதற்கு ஒண்ணுமே இருக்காது, வேற வழியே இல்ல, புகழ்ந்தாக வேண்டியிருக்கும். அப்போ அவெல்லாம் புகழ்ச்சிக்கு தகாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த எம்பெருமான் ஒருவனே எல்லா புகழ்ச்சிக்கும் தகுந்தவன். தக்கான் அப்படின்னா தகுந்தவன் அர்த்தம். எல்லா உலகங்களையும் படைத்தவன் இவன் தான் புகழ்ந்தாலும் தகும், உண்மைதான் அது. எல்லாவற்றையும் காப்பவன் சொன்னாலும் தகும். பிரளய காலத்திலே சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி இவன் ஒருத்தனுக்குத்தான் உண்டுன்னு புகழ்ந்தாலும் தகும். இவன் ஒருவனே மோட்சம் தரக்கூடிய சக்தி உடையவனாலும் தகும். இவனே கண்ணிமைக்கக்கூடிய நேரத்திலே வந்து சேவை சாதிக்கக்கூடிய தெய்வம்னு சொன்னாலும் தகும். இவன் பிராட்டியினிடத்திலே பிரியமாக இருக்கிறான், திருமகள் கேள்வன், இருந்தாலும் திருமகளை விட அடியவர்களை தான் மிகவும் நேசிக்கிறான்னு சொன்னாலும் தகும். இப்படி எதை சொன்னாலும் தகுதி உடையவன். அவனை ஏதோ இவாள்லாம் வைஷ்ணவா, பெருமாள் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு ஆசையில ஒரு பாசத்துல கண்மூடித்தனமா பெருமாளை இஷ்டத்துக்கும் புகழறா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. அப்படி சொல்றதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் இனிமேல். அப்படி எதை சொன்னாலும் தகும்படியாக இருக்கக்கூடிய தக்கானிவன். அல்லது தெய்வங்கள் முதல் மனிதர்கள் வரை எல்லோரும் எவனுடைய காலை பிடிப்பதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறானோ அப்படி எல்லோரும் சரணாகதி பண்ணும்படியான தக்கானிவன். இப்படி பலவிதமா இந்த எம்பெருமான் பக்தர்களுக்காகவே ஏற்பட்ட பக்தோச்சிதமா பக்தவத்சலனா தக்கானாக சேவை சாதிக்கிறான். பெருமாள் ரொம்ப அழகு. பெருமாளுடைய படத்தை ஷேர் பண்றேன் பாருங்க, வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் குரூப்லயும். பெருமாள் ரொம்பவே அழகு. இந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலமானது அப்படியே ஆச்சரியமா மழமழன்னு மாம்பழத்தை போல இருக்கக்கூடியதான திருமுக மண்டலம். சில இடங்கள்ல பெருமாளை சேவித்தா அங்க இருந்து வரணும்னே மனசு வராது. அப்படி திட்டமான அழகோட பெருமாள் ஆச்சரியமா இருக்கக்கூடியதான ஒரு காட்சி. நல்ல சௌமியமா மலர்ந்து இருக்கக்கூடிய முகம். பெருமாளுடைய மேல் 2 திருக்கரங்கள் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற சங்க சக்கரங்களை ஏந்திட்டு இருக்கான் பெருமாள். கீழே வலது திருக்கரம் அபயஹஸ்தம், நான் இருக்கிறேன், அபயமளிக்கிறேன், கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல அபயஹஸ்தம் காட்டிட்டு இருக்கான் பெருமாள். இடது திருக்கரம் இருக்கிறதே அதற்கு ஆஹ்வான ஹஸ்தம் என்று பெயர். ஆஹ்வானம் அப்படின்னா வரவேற்பது, இன்விடேஷன். அவனை தேடி வரக்கூடிய பக்தர்களை வாங்கோ என்று அழைப்பது போல பெருமாள் கையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஹஸ்தம் ஆஹ்வான ஹஸ்தம். அப்படியே ஆள்காட்டி விரலை மேல உயர்த்தி கட்ட விரலையோ மற்ற 3 விரல்களையும் கீழே குவிச்சு வச்சுண்டு வாங்கோன்னு சொல்லி செய்கை பண்றது போல இருக்கக்கூடியதான காட்சி. அதற்கு ஆஹ்வான ஹஸ்தம்னு பெயர். என்ன ஏதோ மனசுல கஷ்டம் போல இருக்கே, ஏதோ குறை போல இருக்கே, முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, ஏன் வருத்தப்படுறீங்கோ, இங்க வாங்கோ, நான் அபயம் தரேன் அப்படின்னு நம்மளை பார்த்து பெருமாள் மலர்ந்த முகத்தோட கூப்பிடக்கூடியதான காட்சி. ஆச்சரியமா பிராட்டிமாரும் கூட பாருங்க, ஒரு கையை தொங்க போட்டு இருக்கா, இன்னொரு கையை பெருமாளை போலவே ஆஹ்வான ஹஸ்தமா காட்டி வாங்கோன்னு கூப்பிடுறது போல இருக்கா பாருங்க. இப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒருத்த கருத்தோட ஒருமித்த தாம்பத்தியத்தோட குழந்தைகளை ரட்சிப்பது, குழந்தைகளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதே எங்களுடைய கடமை, அதுக்காகவே நாங்க இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்றது போல ஆஹ்வான ஹஸ்தமா வாங்கோ நாங்க அபயம் தரோம்னு சொல்லக்கூடியதான காட்சி. பிராட்டிமார்கள் வாங்கோன்னு கூப்பிடுறா, பெருமாள் வாங்கோ நான் அபயம் தரேன்னு சொல்றார். பிராட்டிமார்கள் வாங்கோ பெருமாள் அபயம் கொடுப்பார்னு சொல்வது போல ஒருமித்த கருத்தோட கூட சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு காட்சி. இந்த எம்பெருமானிடத்திலே ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரி இருக்கு பாருங்க, அந்த ஸ்ரீசட்டாரி சில திவ்யதேசங்கள்ல சில விசேஷமான ஒரு ஏற்றம் பெற்றிருக்கும். அந்த மாதிரி இந்த திவ்ய தேசத்து ஸ்ரீசட்டாரியை பாத்தீங்களான்னா, ஸ்ரீசட்டாரின்னா என்ன, முதல்ல பெருமாளுடைய பாதுகைகள், அந்த பாதுகைகளை தாங்கி கொண்டு ஒரு கிரீட்டம் போல இருக்கும். ஒரு கிரீட்டம் போல இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய தலையிலே பெருமாளுடைய பாதுகைகள் இருக்கின்றன. அதை ஸ்ரீசட்டாரின்னு சொல்றோம், நம்மாழ்வார்னு சொல்றோம்.
அதை தலையிலே சூட்டிக் கொள்கிற போது சாட்சாத் பெருமாளுடைய ஸ்ரீபாதுகைகளை தலையிலே சூட்டிக் கொண்டு நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று நமக்கு நல்லது நடக்கிறது, பெருமாள் நம்ம தங்களுடைய திருப்பாதுகையை வைத்து ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு ஸ்ரீசட்டாரி ஸ்வீகரிச்சுக்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம். அந்த ஸ்ரீசட்டாரியினுடைய அமைப்பை பாருங்க, ஆதிசேஷனை போல அனந்தனை போல இருக்கிறது. 5 தலை பாம்பு அப்படி சுத்திண்டு அந்த கிரீட்டம் போல அந்த கப்பு போல ஃபார்ம் ஆயிருக்கு. அதன் தலையில பெருமாள் பாதுகையை வச்சுட்டு இருக்கான். இது ஒரு அதீதமான ஒரு அனுபவம், எங்கேயும் அது போல கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது இது போல. இதை பார்த்துட்டு வேற இடத்துல பண்ணினா உண்டே தவிர பிராச்சீனமான திவ்யதேசங்கள்ல எங்கேயும் கிடையாது இந்த மாதிரி. அதே பாசுரம் தான், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பெருமாள் நடந்து போனா கொடையா இருக்கான், உட்கார்ந்துண்டா சிம்மாசனமா இருக்கான்னு சொல்றோம். இங்கே பெருமாள் இப்போ கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய கருவறையை விட்டு வெளியில வந்திருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்களா நல்லா தெரியும், பேக்ரவுண்ட்ல துவாரபாலக்கா எங்கேயோ பின்னாடி இருக்கா, அவளும் தாண்டி பின்னாடி உள்ள சன்னதி தெரியுது பாருங்க கருப்பா. ஆக பெருமாள் அர்த்த மண்டபம்னு சொல்லக்கூடிய முன்மண்டபத்துல ஏதோ விசேஷத்துக்கு எழுந்துள்ள இருந்தப்ப எடுத்த போட்டோ இது. அதனால பெருமாள் தனியா இருக்கான். உள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க, சேஷவாகனம் போல இருக்கக்கூடிய அமைப்பிலே பெருமாள் நின்று கொண்டிருப்பான். அப்போ நின்றால் மரவடியாம், மரவடின்னா பாதுகைன்னு அர்த்தம். பெருமாளுக்கு பாதுகை போல, பெருமாளுக்கு ஆசனம் போல, பெருமாளுக்கு வாகனம் போல அனந்தாழ்வான் அங்க கைங்கரியம் பண்றான். அவன் மடியில தான் பெருமாள் நின்று இருக்காங்க. இப்ப இந்த மரவடின்னு சொல்லக்கூடிய பாதுகையே திருவனந்தாழ்வான் தான் என்று உணர்த்துவது போல அமைந்திருக்கிறது இந்த எம்பெருமானுடைய சட்டாரி. அது வேற எங்கும் இல்லாதபடியான விசேஷம். பெருமாளுக்கு எப்போ எந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படுறதோ அப்போ அந்த மாதிரி மாறி பண்ணக்கூடியவன் திருவனந்தாழ்வான்னு பாக்குறோம். பெருமாளுக்கு மட்டுமல்லாமல் பெருமாளுடைய ஸ்ரீபாதுகை வைத்துக் கொள்வதற்கு கூட தான் ஆசனமாக இருந்து தன்னுடைய தலையிலே எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகைகளை தாங்குறான்னு அனுபவிக்கணும். அப்படி ஆச்சரியமான ஸ்ரீசட்டாரி இந்த விதேசத்திலே. இவன் உற்சவர். இங்கே ஆண்டாள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், இந்த ஸ்தல ஆச்சாரிய புருஷரான தொட்டையாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமி, மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக்கஜங்கள்ல ஒருத்தரான எறும்பியப்பான்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர், இவாளுக்கெல்லாம் தனி சன்னதிகள் உண்டு. தாயாருக்கு மூலவருக்கு அமிர்தவள்ளி தாயார்னு திருநாமம், உற்சவர் சுதாவள்ளின்னு திருநாமம். வருஷத்துல 10 மாசம் உற்சவர் தாயார் மலையில இருப்பா, 2 மாசம் மட்டும் இந்த கோவில்ல இருப்பா. அதனால தாயார மலையில் அனுபவிக்கலாம். தாயாருடைய படத்தையும் கூட அடியன் பகிர்ந்திருக்கிறேன். தாயாரும் ஆச்சரியமா கிளையெல்லாம் சாத்திண்டு மலர்ந்த முகத்தோடைய கூட 4 திருக்கரங்களோடு அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், தாமரையை ஏந்திய 2 கைகள்னு சேவை சாதிக்கக்கூடிய தனி கோயில் நாச்சியார் தாயார். அவளை மலையில் அனுபவிக்கலாம். இந்த க்ஷேத்திரமானது 1543 இருந்து 1607 வருஷம் வரைக்கும் எழுந்தருளி இருந்த கோயில் கந்தாடை சண்டமாருத்தம் சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமியாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அக்ரஹாரம், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட க்ஷேத்திரம் கோயில். எம்பெருமான் இங்கு எழுந்தருளினதுக்கு அப்புறம் மற்ற திவ்யதேசங்களை போல பல்லவ உற்சவம் என்ன, வசந்தோத்சவம் என்ன, கோட உற்சவம் என்ன, நவராத்திரி உற்சவம் என்ன, இப்படி பல உற்சவங்கள் விசேஷமா நடக்கிறது இங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் சாதாரணமான உற்சவங்கள் தான் நடந்துட்டு இருந்தது மலையில. இது ஒண்ணு. இந்த ஊர்கோவில்ல பாத்தீங்களா ஆச்சரியமா பிரம்மோற்சவங்கள்லாம் நடக்கும். கொடிமரம் மலையில இருக்கிறதுனால உற்சவர் உபயநாச்சிமாரோடு கூட பல்லக்கிலே புறப்பட்டு மலைக்கு போய் அங்க கொடியேற்றிட்டு துவஜாரோகணம் பண்ணிட்டு கீழே இறங்கிடுவார். இறங்கி 10 நாள் வாகன புறப்பாடெல்லாம் விசேஷமா நடக்கும். உற்சவம் முடிகிற அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தக்கான் குளக்கரைக்கு போய் பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளி ராத்திரி 12 மணிக்கு தீர்த்தமாடுவார் பெருமாள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாக்குறதுக்கு. சித்திரை மாசம் நல்ல வெயில், அப்படியே அனல்லா இருக்கும். அந்த சமயத்துல சிறு சிறுன்னு தீர்த்தத்துல இறங்கி பெருமாள் தீர்த்தம் ஆடுறது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நமக்கும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். தீர்த்தவாரி ஆயிட்டு பெருமாள் மலைக்கு போய் அங்கே துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடியை இறக்கிட்டோ திரும்ப கீழே வந்துடுவார். இப்படி கொடி ஏத்துறதும் இறக்குறதும் மேல இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடிமரத்திலே உற்சவம் நடக்கிறதெல்லாம் கீழே. உற்சவத்திலே ரொம்ப பிரசித்தமான உற்சவம் கருட சேவை உற்சவம். இங்கே ராத்திரி 12 மணிக்கு பெருமாள் கருட சேவையில ஆச்சரியமா புறப்பாடாவர். அதற்கு முன்னாலே ஒரு 10-10:30 மணிக்கு பெருமாள் உபயநாச்சிமாரெல்லாம் இல்லாம பெருமாள் இந்த பக்தோச்சிதன் மட்டும்
ஆச்சரியமா சிம்பிளா அலங்காரம் பண்ணிண்டு அழகா கண்ணை பறிக்கிற மாதிரி ப்ளூ கலர்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை சாத்திண்டு மெல்லிசா ஒரு மல்லி மாலை சாத்திட்டு இருப்பான் பெருமாள். ஏன் கனமா சாத்திக்கலன்னா, இவ்வளோ பெரிய மாலையை சாத்தி பெருமாளுடைய அழக மறைச்சுட்டா பெருமாளை சேவிக்க முடியாது, ரசிக்க முடியாது. அதனால மெல்லிசா ஒரு மல்லி மாலை சாத்திண்டு, சின்ன கோவில் தான், பெருமாள் அப்படி வேகமா போய் ஒரு பிராகாரம் வந்தார் அப்படின்னா 10 நிமிஷத்துல ஆயிடும் உள்புறப்பாடு. பெருமாள் சன்னதியிலேருந்து மேடு போல இருக்கிற சன்னதியிலேருந்து இறங்கி வந்து சன்னதியை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வாகன மண்டபத்துக்கு வரணும் அப்படின்னா 10 நிமிஷம் போறோம். என்ன நிதானமா வந்தாலும் 10 நிமிஷம் போறோம். ஆனா அந்த 10 நிமிஷத்தை பெருமாள் கடந்து வரத்துக்கு, அந்த ஒரு பிராகாரத்தை கடந்து வரத்துக்கு 1.5 to 2 மணி நேரம் ஆகும். அப்படி பொறுமையா பெருமாள் ஆச்சரியமா நிறைய ராகங்கள் வாசிப்பா. நாதஸ்வரம், மிருதங்கம், அந்த மாதிரி நிறைய மங்கள இசையெல்லாம் வாசிப்பா. நாதஸ்வரத்திலே பல ராகங்கள் வாசிப்பா. அதற்கு தகுந்தாப்பல பெருமாளை எழுந்துருள பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படியும் எப்படியும் பெருமாளை ராகத்துக்கு ஏத்தது போல ஆட்டிண்டு அசைச்சுண்டு பெருமாள் அப்படி ஒய்யாளி எல்லாம் கண்டருளிண்டு நிதானமா பாட்டுக்கு தகுந்தாப்புல அப்படி ஆடிண்டு தன்னுடைய முழு அழகாலே அடியவர்களுடைய மனதை கொள்ளை கொண்டு வசீகரித்து கொண்டு ஜனத்திரள்ல வருவார் பெருமாள். தேருமூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயக அப்படின்னு சுவாமி தேசிகன் தேவநாதனை கொண்டாடுறார். தேரும் ஊர்ந்து, தேவநாதனுடைய தேர் எப்படி போறதாம், அப்படி வண்டி புறப்பட்டா போற மாதிரி வேகமா போலையாம், தரதரான்னு இழுத்துண்டு போலையாம் யாரும், அப்படி ஊர்ந்து போறதாம், பாம்பு ஊர்றது போல ஊர்ந்து போறது. ஏன்னா அத்தனை ஜனங்கள் இருக்கா. பெருமாள் வாகனங்கள்ல எழுந்தருள்றது எதற்காக, எல்லோரும் சேவித்து அனுபவிக்கணும்ன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது பெருமாள் அப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்துல வேகமா போயிட்டாருன்னா யார் சேவிக்கிறது, யார் அனுபவிக்கிறது, எதுக்காக இந்த உற்சவம்? அதனால அடியவர்கள்லாம் அப்படி வந்து எங்க பார்த்தாலும் மனுஷ தலையாவே இருக்கிறது, மனுஷ சமுத்திரம் போல இருக்கு அப்படியே. ஆகையினாலே எல்லோரும் பெருமாளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேர் அப்படி ஊர்ந்து அப்படி பாம்பாட்டம் நகர்ந்து போறதாம், பொறுமையா ஆமையாட்டமா. அந்த மாதிரிதான் ஜனங்கள்லாம் அப்படியே இங்க அப்படியே மிதப்பா அன்னைக்கு ராத்திரி. அந்த ஜன சமுத்திரத்துக்கு நடுவுல இந்த பெருமாள் மட்டும் அழகா ஒரு பட்டு வஸ்திரம், ஒரு மல்லி மாலையை சாத்திண்டு கண்ணை பறிக்கக்கூடிய சிம்பிளான ஒரு அலங்காரத்துல அடுத்த வருஷம் இந்த பெருமாளை போய் சேவிக்கிற வரைக்கும் அந்த காட்சியானது மனசை விட்டு நீங்காது. அப்படி ஒரு வருஷத்துக்கு நம்முடைய மனசுக்கு, நம்முடைய பக்திக்கு தீனி போடுவது போல பெருமாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு 1.5-2 மணி நேரம் அப்படி ஜனத்திரள்ல மிதந்து அப்படி வருவான். அதுக்கப்புறமா வாகன மண்டபத்துக்கு போய் வாகன மண்டபத்துக்கு கேளியா எடுத்து தர போட்டான்னா ஒரு 1/2 மணிலேருந்து 3/4 மணி நேரத்துல கருட வாகனத்திலே பெருமாள் புறப்பாடு கண்டருளி வாசலுக்கு வந்துடுவான். வந்துட்டா எங்கு பாரு ஜன சமுத்திரமா இருக்கும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ராத்திரி 12-1 மணிக்கு கூட. அதன் பிறகு பெருமாள் அக்ரஹார வீதிக்கு முதல்ல போய் அப்படி ஊரெல்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு பிம்மால கோவிலுக்கு வந்து சேருவர். இது ஆச்சரியமான உற்சவம் இந்த கருட சேவை உற்சவம். இந்த கருட சேவையை காட்டிலும் கருட சேவைக்கு முன்னால பெருமாள் கண்டருளக்கூடியதான அந்த உள்புறப்பாடு, அதுக்கு பத்தி உலாத்தல்னு பெயர். அந்த பத்தி உலாத்தல் வையாளி சேவை அதுதான் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்க வேண்டியது, ஒரு முறையான சேவிக்க வேண்டிய ஆச்சரியமான உற்சவம். இது ஊர்கோயில்னு சொல்லக்கூடிய உற்சவருடைய கோயில். இப்போ இங்க இருந்து கட்டிகாச்சல கஷேத்திரம் திருக்கடிகை என்று ஆழ்வாராலே ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்டதான மலைக்கு போறோம். ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனோமானா ஒரு பெரிய குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு பிரம்ம தீர்த்தம், அமிர்த தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் ஸ்தல புராணத்திலே பெயர். ஆழ்வார் தக்கான் குளம் என்று பெயர் சூட்டுகிறார். அந்த தக்கான் குளம்னு சொல்லக்கூடிய பெரிய குளம், அந்த குளத்தினுடைய அருகிலே நின்று பார்த்தோமானா ஆச்சரியமா பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரிய மலை சேவையா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான இடம். அந்த ஊருக்கு கொண்டபாளையம்னு பேரு. கொண்டா அப்படின்னா தெலுங்குல மலைன்னு அர்த்தம். பாளையம், பேட்டை, புறம் இதெல்லாம் ஊர் அப்படின்ற அர்த்தத்தை தரக்கூடிய சொல். கொண்டபாளையம்னா மலை இருக்கக்கூடிய ஊர்னு அர்த்தம். அந்த கொண்டபாளையத்துக்கு நாம போய் நின்றோமானா முதல்ல நமக்கு தக்கான் குளம் தெரியறது. தக்கான் குளம் கரையில நின்று பார்த்தோமானா ஆச்சரியமா மலை சேவையாருது. மலை உச்சியிலே ராஜகோபுரத்தோடு கூட பெருமாள் சன்னதி சேவையாகும். சாயங்காலம் ஆயிடுத்துன்னா திருமண் காப்பு நியான் லைட்ல எரிஞ்சுட்டு இருக்கோம், பளிச்சுன்னு தெரியும். எங்க இருந்து பார்த்தாலும் மலை, மலையினுடைய திருவேங்கட மலையை போல ஆச்சரியமா தெரியும். அது ஒரு அழகு. இந்த மலை எப்படி இருக்கும்னா ஒரு சிங்கம் அமர்ந்து கொண்டிருப்பது போல இருக்கும். அந்த சிம்மத்தினுடைய மேல வந்து பெருமாள் கோவில் கொண்டிருப்பது போல இருக்கும். அந்த மலைக்கு போகக்கூடிய வழியிலே இந்த கொண்டபாளையம்னு சொல்லக்கூடிய கிராமம் ரொம்ப அழகான கிராமம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் நிறைய வீடுகள்லாம் கிடையாதுங்க. நிறைய வயல்வெளிகள், நிறைய வாழைத்தோப்பு, தோட்டம், துறவுன்னு ரொம்ப நன்னா இருக்கும். அப்படியே வைகுண்ட மாட்டமா இருக்க இடம். இப்பவும் பாதி இருக்கிறது. ஆனா நிறைய டெவலப்மெண்ட் ஆயிட்டு வர்றதுனால அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது பாக்குறதுக்கு.
அப்படி ரம்யமான இடம். தக்கான் குளமும் அத்தியாச்சரியமான மனதுக்கு ஆனந்தம் தரக்கூடிய இடம். நிறைய குரங்குகள் இருக்கும். பவித்திரமான அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேணும். அமிர்த தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் எல்லாம் பெயர் அதற்கு. அமுதம் போல பவித்திரமான தீர்த்தம். அமுதம் எப்படி சாட்டா அவளுக்கு மரணமே இல்லையோ அந்த மாதிரி அமுதமான இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா அவளுக்கு மோட்சம். பிரம்மம்னு சொல்லக்கூடிய நிருசிம்மனுடைய பதங்களை அடைவிப்பதனாலே பிரம்ம தீர்த்தம். தக்கானாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய குளம் தக்கான் குளம். இதுல தீர்த்தமாடிட்டு இந்த தக்கான் குளக்கரையிலே இன்னொரு பெருமாள் இருக்காரு. 4 கோவில்னு சொன்ன அடியன். 4 கோவில்ல ஒரு கோயில் ஊர்கோவில் பார்த்தாயிடுத்து. இன்னொன்னு தக்கான் குளக்கரையில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் சந்நிதி. இந்த சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி காஞ்சிபுரம் தேவ பெருமாளிடத்திலே ரொம்ப பக்தி உடையவர். அவருடைய வையம் போற்றும் வைசாகோத்சவம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாச பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வந்தவர். அதிலும் பிரதானமா தேவப்பெருமாளுடைய கருட சேவன்னா இந்த சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளம், ரொம்ப ஆசை. வருஷம் தவறாம போய் சேவிச்சுட்டு இருந்தார். வயசாயிடுத்து, ஆரோக்கியம் எல்லாம் குறைஞ்சு போயிடுத்து, சுவாமிக்கு சரீரம் ஒடுங்கி போயிடுத்து. காஞ்சிபுரத்துக்கு போய் அவரால் சேவிக்க முடியல. அப்பெல்லாம் நடந்தேதானே போகணும். சுவாமியால முடியல. வழக்கம் போல சுவாமி தக்கான் குளக்கரையிலே தீர்த்தமாடி மலை ஏறி போய் தினம் நிருசிம்மனுக்கு கைங்கரியம் பண்ணுவார் கடைசி காலம் வரைக்கும். அந்த மாதிரி பண்றதுக்காக பிம்மால எழுந்து பிரம்ம முகூர்த்தத்திலே தக்கான் குளக்கரைக்கு வந்து தக்கான் குளத்திலே தீர்த்தமாடிட்டு அங்க இருந்து காஞ்சிபுரம் இருக்கிற திசையை நோக்கி கைய கூப்பிண்டு தலைமையில எப்படி கைய குவிச்சுண்டு சுவாமி கண்கலங்குறார். வரதா, வருஷம் தவறாம கருட சேவையில உன்னை வந்து சேவிச்சுட்டு இருந்தனே, இப்ப சரீரம் ஒடுங்கி போயிடுத்தே, என்னால வர முடியலையே, நீ எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னுட்டு சுவாமி வருத்தப்படுகிற போது தேவ பெருமாள் ஒரு நிமிஷம் அங்க எல்லாருடைய கண்களில் இருந்தும் மறைந்து தக்கான் குளக்கரைக்கு வந்து கருட வாகனத்திலே தொட்டையாச்சாரிய சுவாமி சேவை சாதிச்சுட்டு போனான் பெருமாள். அங்க இருக்கிறவெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம். ஒரு க்ஷணம் பெருமாளை காணோம், கருட வாகனத்தை காணோம். இங்க சுவாமிக்கு சேவை சாதிச்சுட்டு போனான் பெருமாள். அதை நினைவு கூறுகிற வகையிலே இன்றும் கூட தேவப்பெருமாள் வாகன மண்டபத்துல கருட வாகனத்துல புறப்பாடு கண்டருளி ஆழ்வார் பிராகாரம்னு சொல்லக்கூடிய உள் பிரதட்சணத்தை ஒரு பிரதட்சணமா வந்து ராஜகோபுரத்தண்ட வருவர். கார்த்தால சுமார் 5 மணி ஆகும். அந்த சமயத்துக்கு பெருமாள் பக்கத்துல 2 பக்கமும் கொடை பிடிச்சிட்டு இருக்கிற அர்ச்சக சுவாமிகள் அந்த கொடையால அப்படியே கொடைய முன்பக்கமா கவுத்து பெருமாளை மறைச்சுடுவா. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பெருமாளை கொடையால மறைச்சுடுவா. மறைச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடையை விளக்குவா. கொடை விளக்குற சமயத்துல பார்த்தா தேர தறக்கும் போது உள்ள அர்ச்சக சுவாமி ஆராதக சுவாமி பெருமாள் கற்பூர ஆரத்தி பண்றது போல இந்த 2 கொடையும் அப்படியே விலக்கி பெருமாள் கண்ணுக்கு தெரிகிற போது கற்பூர ஆரத்தி நடக்கும். கார்த்தால 5 மணிக்கு நல்ல இருட்டுல அந்த கற்பூர ஆரத்தில பெருமாள் அத்தனை ஆச்சரியமா சேவை சாதிப்பர். இது பெருமாள் இருக்கிற பக்கம் பார்த்தா. பெருமாள் இருக்கிற பக்கம் பார்க்காம எதிர்பக்கம் நமக்கு பின்னால திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ஆரத்தியாவது கண்ணுக்கு தெரியும். அந்த இருட்டுல அவாவா சின்ன சின்ன தட்டை கையில வச்சுட்டு பெருமாள் வரார் அப்படின்னுட்டு தேங்காய் பழம் எல்லாம் வச்சுட்டு கற்பூரத்தை எல்லாம் ஏத்தி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜோதி எரிஞ்சுட்டு இருக்கும் அங்கங்க. ஏன்னா அத்தனை தட்டையும் வாங்கி பெருமாளுக்கு அர்ச்சகர் சமர்ப்பிக்க முடியாதுன்னு அவாவா கையில இருக்கிற தட்டை அவாவாலே பெருமாளுக்கு ஆர்த்தி கொடுத்துக்க வேண்டியது அன்னைக்கு ஒரு நாள். அப்படி ஏன் கொடைய போட்டு மறைக்கிறான்னா, பெருமாள் தொட்டையாச்சாரியருக்காக ஒரு க்ஷணம் சோழசிம்மபுரம் தக்கான் குளக்கரைக்கு போய் சேவை சாதிச்சுட்டு திரும்ப வரார் அப்படின்றத ஐதிஹியம். அப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய பக்தரான தொட்டாச்சாரிய சுவாமிக்கு தேவ பெருமாள் கருட வாகனத்துல சேவை சாதிச்சாரோ இல்லையோ, அதை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தக்கான் குளக்கரையிலே ஒரு வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கிறது. பெருமாள் எப்படி இருக்காரு அப்படின்னா, காஞ்சிபுரம் கருட வாகனத்துல பெருமாள் எப்படி இருப்பாரோ அப்படியேதான் இருக்கார். மூலவரும் உற்சவரும் கருட வாகனத்தின் மேலே இருக்கக்கூடியதான மூலவர். இவரை மத்தியானம் 12 இருந்து 12:30 வரைக்கும் தான் சேவிக்க முடியும். ஏன்னா ஊர் கோயில், மலை கோவில், சின்ன மலை இங்க இருக்கிற அர்ச்சகாலயே தான் இங்கேயும் வரணும். இங்க நிறைய பேர் வரமாட்டா, அதுக்காக பர்மனண்டா ஒருத்தர் அங்க இருக்க முடியாதுன்றதுனால மத்தியானம் தலிக அம்சம் பண்ணி திருவாராதனம் பண்ணி அம்சம் பண்றதுக்கு வருவா. அப்போ ஒரு 12 மணிக்கு போனோமானா 12:30 12:45 வரைக்கும் உச்சி காலத்துல பெருமாள் திருவாராதனம் தலிகம்சம் ஆனா விட்டு பெருமாளை சேவிச்சு பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கலாம். இது ஒரு கோவில். தக்கான் குளத்திலே தீர்த்தமாடிட்டு மலையை கை கூப்பிட்டு இந்த கருட வாகனத்திலே சேவை சாதிக்கக்கூடிய தேவ பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோமானா பெரிய மலைன்னு சொல்லக்கூடிய கட்டிகாச்சல மலை, அந்த மலை ஏறக்கூடிய அடிவாரம் வரது. சுமார் 750 அடி உசரம் உள்ள மலை. இந்த மலைக்கு ஏகசிலா பர்வதம்னு பெயர்.
அப்படின்னா திருவேங்கட மலையை போல 7 மலைகள் சேர்ந்து ஒரு மலையா இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாமல், ஒரே பாறையே மலையா இருக்குன்னு சொல்லும்படியா ஒரு சிலையே பர்வதமா இருக்கிறது. ஒரு பாறையிலே பண்ணப்பட்ட ஒரு சிங்கம் அப்படி காலை மடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு, பாக்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஒரே பாறை தான் இந்த மலை. ஆகையினாலே ஏகசிலா பர்வதம் அப்படின்னு பெயர் இதற்கு. எந்த பிரிவுகளோ இங்க அப்படியே இது வரைக்கும் அப்படி ஒரு மலை தொடர் மாதிரி வந்தது, அதுக்கப்புறமா நின்று போயிடுத்து, திரும்ப அங்க போய் ஆரம்பிக்கிறது, இங்க பிரியறது இங்க சேர்றது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மலையா இல்ல மலை போல ஒரு பொம்மையை கல்ல செதுக்கி வச்சிருக்காளான்னு சொல்றதுபடி ஒரே கல்லில் அமைந்த சிற்பம் போல இருக்கக்கூடியதான ஒரு மலை. அதனால ஏகசிலா பர்வதம்னு பெயர் இதற்கு. 750 அடி உயரமுள்ள மலை, 1300 படிகள் ஏறி போக வேண்டும். இப்போ ரோப்கார் வசதி எல்லாம் வந்துடுத்து. மலை ஏறி போனோமானா மலை மேல பெருமாள் மூலவர் யோக நரசிம்மராக சேவை சாதிக்கிறார். யோக நிருசிம்மன், யோகத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நிருசிம்மன். ஆழ்வார் ஆச்சரியமா அக்காரக்கணின்னு இந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்றார். பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலம் யோகம் பண்ணுவது போல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. கிழக்கே திருமுக மண்டலம், கிழக்க பார்த்துட்டு இருக்கார் பெருமாள். இந்த மலை மேல யோக நிருசிம்மனா பெருமாள் ஆச்சரியமா யோகத்திலே எழுந்தருளி இருக்கிறார் பாருங்கோ. அதுக்கு யோகம் பண்றவாள்லாம் யோகப்பட்டேன்னு ஒண்ணு சாத்திப்பாலாம். அந்த மாதிரி பெருமாள் தசாவதாரங்களும் பொறிக்க பெற்ற ஸ்வர்ணத்தினாலான அழகிய யோக பட்டைய சாத்திட்டு சேவை சாதிக்கிறார். இது வேறெங்கும் காண முடியாததான காட்சி. மூலவர் சேவிக்கிறச்ச உத்து சேவித்தோமானா நன்னா சேவையாகும். பெருமாள் அப்படி காலை குத்துக்கால் மாதிரி போட்டுண்டு கிராஸா வச்சுண்டு அழகா அதுக்கு மேல தன்னுடைய கையை வச்சுட்டு மடக்கிட்டு இருக்கார் பாருங்கோ. அதற்கு யோக நிலைன்னு பெயர். அந்த முட்டிகள் எல்லாம் அதே மாதிரி வச்சுட்டு இருக்கணும். அப்படின்னா அந்த முட்டிக்கு ஒரு பெல்ட் போட்டு அப்படி சேர்த்து கட்டிக்கிறாப்புல அது ஃபார்ம்ல அப்படியே நிக்கிறதுக்காக அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் வேணும்னா. ஆனா பாக்குறதுக்கு பெருமாளுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. பெருமாளுக்கு ஒரு அழகா ஒரு ஆவரணம் போல இருக்கிறது யோகப்பட்டைன்னு பெயர் அதற்கு. அதோட கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சி ரொம்ப ஆச்சரியமான காட்சி. பெருமாளுடைய திருவடிகள்ல சூரியனும் சந்திரனும் அவளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க பெற்று பெருமாளை சேவிச்சுண்டு இந்த எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். மலை மேல 2 சன்னதி. யோக நிருசிம்மன்னு சொல்லக்கூடிய அக்காரக்கணி பெருமாளுக்கு ஒரு தனி சன்னதி, தாயாருக்கு ஒரு தனி சன்னதி. தாயார் மூலவருக்கு அமிர்தவல்லி, அமிர்த பலவள்ளி அப்படின்னு எல்லாம் திருநாமம். உற்சவர் சுதாவள்ளி நாச்சியார்னு பெயர். புரட்டாசி மாசம் நவராத்திரி உற்சவத்துக்காக தாயார் மலையை விட்டு பல்லக்கில கீழே இறங்குவா. இறங்கி ஊர் கோயில்ல பக்தோச்சிதன்னு சொல்லக்கூடிய உற்சவரோட சேர்ந்து அந்த 2 மாசம் புரட்டாசி ஐப்பசி 2 மாசங்களும் உற்சவர் பக்தோச்சிதன், ஸ்ரீதேவி, பூமிதேவி, சுதாவள்ளி தாயார், உற்சவர், ஆண்டாள் இவ 5 பேரும் சேர்த்தியா எழுதிருப்பா 2 மாசம். அந்த 2 மாசம் போனா அவ 5 பேரையும் சேர்த்தியா உற்சவரோட சேவிக்கலாம் தாயார. மத்த 10 மாசங்கள் மலைக்கு வந்தோமானா மூலவர் சன்னதியோடு இருக்கக்கூடியதான உற்சவரை சேவிக்கலாம் மலையில. தனிக்கோயில் நாச்சியாரா அமிர்தவள்ளி நாச்சியார் இருக்கா மூலவர், அவளுக்கு முன்னாலே உற்சவர் சுதாவள்ளி நாச்சியார் சேர்த்தியா இருப்பா மத்த 10 மாசங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மலையில நம்ம மலையேறி போறச்ச ஒரு ராஜகோபுரம் தெரியறது. அந்த ராஜகோபுரம் தான் கீழே எங்க இருந்து பார்த்தாலும் மலைக்கு மேல தெரியக்கூடியதான ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்துக்குள்ள நுழைஞ்சோமானா நல்லா தெரியும் மலை மேல கோவில் கட்டி இருக்கிறது. மலை பாறை அப்படியே மேடும் பள்ளமுமா அழகா இருக்கும். அதையெல்லாம் மாத்துறேன் கன்வீனியன்டா பண்றேன்னுட்டு அதுக்கு மேல தரையை போட்டு டைல்ஸை போட்டு ஒட்டிட்டாலானா அந்த அழகு போயிடும். இருக்கிறபடி அப்படியே இருந்தாதான் அது அனுபவம் காலகாலத்துக்கும். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறது. அது ஒரு சந்தோஷம். அங்கே கொடிமரம், பெருமாளுடைய மலை, பெருமாள் வசிக்கக்கூடியதான மலை, அதனுடைய சம்பந்தம் நமக்கு ஓணும். அந்த மலையை நாம சேர்த்து கட்டிக்கிறதோ, அந்த மலையில தலையை முட்டிக்கிறதோ, அந்த மலையை கண்ணில் ஒத்திக்கிறதோ அதெல்லாம் பண்றது நமக்கு பிராப்தம். அது கிட்டத்தட்ட பெருமாளையே சேர்த்து கட்டிண்டா போல ஆகும். அங்கே கொடிமரம் இருக்கு. எப்படியும் கொடிமரத்தாண்ட துவஜஸ்தம்பத்துல விழுந்து சேவிக்க போறோம். அப்போ அந்த மலை மேல விழுந்து சேவிக்கிறச்ச மலையில அப்படியே நாம சேர்த்து கட்டிண்டு கண்ணை ஒத்திண்டு கண்ணால ஒத்திண்டு தலையால அப்படியே மலையோட சேர்ந்து சம்பந்தம் நமக்கு கிடைக்கும். எப்படியானா திருவள்ளரையில பிரதட்சணமா வரைச்ச பெருமாளுடைய வெள்ளரைன்னு சொல்லக்கூடிய மலையை விழுந்து சேவித்து அந்த மலையினுடைய சம்பந்தம் வருவது போல நாம தழுவி கொள்கிறோமோ, அந்த மாதிரி இந்த திருக்கடிகை மலையிலே மலையினுடைய சம்பந்தம் ஏற்பட வேணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம சிரமம் பார்க்காம விழுந்து சேவிச்சோமானா மலையை ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி கொடிமரத்தண்டை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா ஆச்சரியமா மூலவர் எழுந்தருள் இருக்கிறார். மூலவருடைய படத்தை ஷேர் பண்றேன் அடியன். அந்த படத்துல 3 பேர் இருக்கா. நடுவுல சேவை சாதிக்கக்கூடியவர் யோக பட்டையை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய, யோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோக நிருசிம்மன். பெருமாள் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு
கீழ் 2 திருக்கரங்களை யோகம் செய்வது போல் தன்னுடைய முட்டியின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பெருமாள் 2 கையை தொங்க போட்டு இருக்காரு பாருங்க. அங்க கிராஸ்ல அப்படி பட்டையா ஒண்ணு வருது பாருங்க, சின்ன சின்ன பிம்பங்கள் பொறித்து, அதுதான் யோகப்பட்டை. அதை சாத்தின் இருக்கிறதே ஒரு தனி அழகு பெருமாளுக்கு. ஆச்சரியமா பெருமாளுடைய யோகம் பண்ணும் நிலையிலே இருக்கக்கூடிய 2 திருவடிகள் சேவையாருது. அங்க மூலவரிடத்திலும் ஒரு ஸ்ரீசட்டாரி உண்டு. கருடாழ்வான் அனந்தாழ்வான் 2 பேரும் சேவிச்சுட்டு இருக்கா. ஒரு கண்ணன் இருக்கார். பெருமாளுடைய திருவடிகளுக்கு 2 பக்கம் சூரிய சந்திரால் சேவிச்சுட்டு இருக்கா. தாயார் தனிக்கோயில் நாச்சியாரா இருக்கக்கூடிய அமிர்தவள்ளி தாயார் மேல் 2 திருக்கரங்களாலே தாமரையை ஏந்தி கொண்டு, கீழ் 2 திருக்கரங்களாலே அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் காட்டிக்கொண்டு, பிராட்டியும் கூட பத்மாசனத்திலே எழுந்தருளி இருப்பது ஒரு விசேஷம். இங்கே சகதர்மச்சரி தவ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்னாரோ இல்லையோ, பர்த்தான்னு சொல்லக்கூடிய கணவன் என்ன தர்மங்களை பண்ணினாலும் அதை கூடவே இருந்து நடத்தி வைக்க வேண்டியது, அவனுக்கு துணையாக தோள் கொடுக்க வேண்டியது பத்னியினுடைய கடமை. பெருமாள் யோகம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு சமானமா பிராட்டியும் கூட அவனுடைய யோகத்துக்கு துணை புரிவது போல அல்லது அவளும் யோகம் பண்ணுவது போல ஆச்சரியமா பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். பிராட்டியுடைய திருவடிகளை பாருங்க, அப்படி ஆச்சரியமா எழுந்தருளிக்க கூடியதான காட்சி. பெருமாள் யாரை நோக்கி யோகம் பண்றான் அப்படின்னா, உறங்குவான் போல் யோக செய்த பெருமானின்னு ஆழ்வார் தெரிவித்தபடிக்கு யாரை எப்போது எப்படி ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் கண்ண மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பெருமாள் பண்ணக்கூடிய அந்த தியானம், அந்த சங்கல்பமே எல்லா காரியத்தையும் தானா நடத்திடும். நாம ஒரு காரியத்தை பண்ணணும்னா நினைக்கணும், அதுக்கப்புறம் பண்ணணும், பண்ணாதான் காரியம் ஆறுது. ஆனா இவன் எது எது எப்படி எப்படி நடக்கணும், எப்ப எப்ப யார் யார் எப்படி எப்படி எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும்னு நினைச்சாலே அங்க நினைக்கிறச்சே இங்க காரியம் நடந்துடும். அதுதான் பெருமாள் பண்ணக்கூடியதான யோகம். அப்போ கிட்டத்தட்ட சிருஷ்டி ஸ்துதி இது எல்லாத்தையும் பெருமாள் இந்த யோகத்தின் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கான். இருந்த இடத்துல இருந்தே தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றா. 2 பேரும் சேர்ந்துதான் பரதத்துவம், 2 பேரும் சேர்ந்து ஒரே தத்துவம் அப்படின்னு சொன்னா, பிராட்டியும் அந்த யோகத்தை பண்ண வேணுமோ இல்லையோ, அதனால அவளும் கூட ஆச்சரியமா பத்மாசனத்திலே எழுந்தருளி இருப்பது போன்ற சேவை. உற்சவர் சுதாவள்ளி தாயார் எழுதிருக்கா. சுதாவள்ளி தாயார் உற்சவருடைய பிம்பம் தனியாவோ ஒரு படம் கொடுத்துருக்கேன், அதுலயும் சேவிச்சுக்கலாம். முத்துக்கொண்ட சாத்திட்டு தாயார் சேவை சாதிக்கிறது போல அழகான ஒரு காட்சி. மலைக்கு மேல நாம ஏறினோமானா ஒரு வாசல், ராஜகோபுரம், உள்ள போனா கொடிமரம், கொடிமரத்துக்கு உள்ள போனா பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதின்னு சொன்னமோ இல்லையோ, அப்படி மேல இருக்கக்கூடிய சன்னதியை பிரதட்சணமா சுத்திண்டு வரச்ச, நாம மலை ஏறி போறச்ச நுழைஞ்சது முன்வாசல், அது மாதிரி பின்வாசல் ஒண்ணு உண்டு. அந்த பின்வாசல் கதவை இப்பெல்லாம் மூடியே வச்சிருக்கா. ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்களான்னா மலை முன்பக்கமாவது கொஞ்சம் லேசா அப்படி சரிந்து இருக்கிற போல, கொஞ்சம் ஏறுவது போல ஒரு ஸ்லோப்பா இருக்கும் மலை. பின்பக்கம் அப்படியே வர்டிகலா இருக்கும். யாரானும் தவறி உண்டாலானா ரொம்ப கஷ்டம். அதனால யாரும் அங்க போகக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்புக்காக ஒரு கதவு போட்டு சாத்தி வச்சிருக்கா. அந்த கதவை திறந்துட்டு போனா என்ன இருக்கும் அப்படின்னா, லக்ஷ்மி சரஸ் அப்படின்னு ஒரு குளம், ஒரு புஷ்கரணி இருக்கு. அந்த லக்ஷ்மி சரஸ்ல தான் இந்த மலைக்கு மேல யோக நரசிம்மன் எழுந்திருவதற்கு பல காலத்துக்கு முன்னாலேயே தாயார் அவதாரம் பண்ணி அந்த மலை மேல அந்த குளக்கரையிலேயே வாழ்ந்துட்டு வரா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் பெருமாள் இங்க வராருன்னு ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அப்படி அந்த சரசை எப்பயாவது சின்ன வயசுல பல காலங்களுக்கு முன்னாலே சேவித்தவா கொடுத்து வைத்தவர்கள். அது லட்சுமி சரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்கரணி. பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்திற்கு சிம்ஹாக்கர விமானம்னு பெயர். சிம்மத்தினுடைய வடிவிலே இருக்கக்கூடியதான விமானம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கு, சப்த ரிஷிகளுக்கு பிரத்யக்ஷம் பெருமாள். இது பெரிய மலையனுடைய வைபவம். இங்கே பெருமாள் பிராட்டி அனுபவிச்சுக்க வேண்டியது. மலை உச்சில இருந்து அப்படி சுத்தி பார்த்தா ரொம்ப அழகா தெரியும் இடங்கள்லாம். நல்ல வயல் தோப்பந்தரவமா ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு ரம்யமா இருக்கும். இப்ப 1300 படி ஏறி போய் தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சாயிடுத்து. இறங்கி வரோம். திரும்ப இறங்கி அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனோமானா, அங்க சின்ன மலை, சிறிய மலைன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை. அந்த மலைக்கு 420 படிகள். பெரிய மலையை போல கஷ்டமான படிகள் இல்ல, ரொம்ப சுலபமான படிகள். அந்த மலைக்கு மேல யோக நரசிம்மனை போல யோக ஆஞ்சநேயர் எழுந்தருள் இருக்கிறார். அந்த யோகாஞ்சநேயரை சேவிக்கிறதுக்கு போற வழியில ஆச்சரியமா ஒரு நந்தவனம் உண்டு. பாகவதோத்தமர்களாலே பெருமாளுக்கு தேவையான துளசி, புஷ்பம் இதையெல்லாம் பயிர் பண்ணப்பட்டு இன்னைக்கும் கூட அந்த நந்தவனத்தில இருந்து விளையிற புஷ்பங்கள் தான் பெருமாளுக்கு போறது.
அவ நந்தவனத்து புஷ்பங்களை சரம் கட்டி மாலை கட்டி தான் பெருமாள் சாத்திப்பார். வெளி புஷ்பங்கள்லாம் பெருமாள் சாத்திக்கிறது இல்ல ஸ்ரீரங்கத்தை போலவே. ஸ்ரீரங்கத்துல யார் கைங்கரியம் பண்றாலோ அதே குடும்பத்தை சேர்ந்த பாகவதோத்தமர்கள் தான் இங்கேயும் கைங்கரியம் பண்றா. அது ஒரு விசேஷம். அந்த நந்தவனத்துக்கு போகக்கூடிய வழியிலே ஆச்சரியமா பாண்டவ தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தமும் இந்த கஷேத்திரத்தினுடைய புண்ணிய தீர்த்தம். ஊர் கோவில்ல பெருமாள் கோவில் வாசல்ல ஒரு தீர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். பிரதானமான தீர்த்தம் தக்கான் குளம்னு சொல்லக்கூடிய அமிர்த தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், அதை பார்த்தோம். பெரிய மலையில மலைக்கு மேல லட்சுமி தீர்த்தம் இருக்கு, அது ஒண்ணும். சின்ன மலைக்கு போற வழியில பாண்டவ தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் ஒண்ணும். இதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள். அந்த பாண்டிய தீர்த்தத்துக்கு போய் அதை சேவிச்சுட்டு அப்படியே சின்னமலை ஏறினோமானா சுலபமா 420 படிகளை ஏறிட்டோமானா அங்கே குன்றின் மேல பெரிய மலையில இருக்கக்கூடிய யோக நிருசிம்மரை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி யோக ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். எப்படியானா எல்லா கோவில்லையும் பெருமாள் கோவிலுக்கு நேரம் சன்னதி தெரு முனையில திருவடி கோயில் அப்படின்னு ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலை சேவிச்சது போல கையை கூப்பிட்டு இருப்பாரோ, அந்த மாதிரி இங்க பெருமாள் பெரிய மலையில இருக்கிறதுனால இவரும் ஒரு சின்ன மலை மேல உட்கார்ந்துண்டு அவரை பார்த்தா போல கையை கூப்பிட்டு, எல்லா ஊர்லயும் திருவடி கோயில் அப்படின்னா இங்க திருவடி மலை. அப்படி ஆச்சரியமா இருக்கக்கூடியதான ஒரு காட்சி. இவருக்கு யோக ஆஞ்சநேயர்னு திருநாமம். இவர் சதுர்புஜ ஆஞ்சநேயர், 4 கரங்கள் உடையவர். இந்த மூலவருடைய படத்துல பெருமாளுக்கு இடது பக்கத்துல பாத்தீங்களானா தெரியும். பெருமாளை போலவே ஆஞ்சநேயரும் யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். மேல் 2 கரங்களாலே பெருமாளை போல சங்க சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கார். கீழ் 2 கரங்களாலே உற்சவரை போல அபயஹஸ்தமும் ஆஹ்வான ஹஸ்தமும் காட்டிக் கொண்டிருக்கிறார். வாங்கோ அபயம் தரேன் என்பது போல திருவடிகளை யோகம் செய்யக்கூடிய நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இவரும் கூட யோக நிருசிம்மன் மூலவரை போல யோகப்பட்ட சாத்தின்னு இருக்கார். உற்சவர் ஆச்சரியமா சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தமும் ஆஹ்வான ஹஸ்தமும் வைத்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே காட்சி தரக்கூடிய உற்சவர் யோக ஆஞ்சநேயர். இங்க விசேஷம் என்னன்னா, இந்த யோகாஞ்சநேயர் சின்னமலை மேல ஒரு சன்னதியில இருக்காரு பாருங்க. அந்த சன்னதியில ஆஞ்சநேயர் பாக்குறாரு பாருங்க. அவர் முகத்துக்கு நேரா இருக்கக்கூடிய செவத்துல ஒரு பெரிய துவாரம் இருக்கும். அந்த துவாரத்துல நின்னு பார்த்தோமானா பெரிய மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் ராஜகோபுரம் மொத்தம் சேவையாகும். அப்படின்னா ஆஞ்சநேயர் இங்க ஒரு காரியமா இருந்தாலும் அந்த துவாரம் வழியா மலைய பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆஞ்சநேயரை பிரதட்சணம் பண்றச்ச அவருக்கு முன் திசையில மறக்காம செவத்துல இருக்கக்கூடிய இந்த துவாரத்தின் வழியா சேவித்தோமானா மொத்த மலையோட அழகும் தெரியும், பெருமாள் சேவையாவர். அது ஒரு விசேஷம். இப்படி பார்த்தா ஆஞ்சநேயர், அப்படி பார்த்தா பெருமாள், 2 பேரையும் சேர்த்து சேவிக்கலாங்க. இப்படி யோகாஞ்சநேயர் சங்க சக்கரங்களை வைத்துக் கொண்டு பக்தர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பவரா, பக்தர்களுடைய எதிரிகளை எல்லாம் அழிப்பவராக மற்ற 2 கையாலே ஜபமாலையும் வச்சுண்டு ஜபத்தை என்றது போல காட்சி தர. ராமநாம ஜபத்தை ருசிம்மநாம ஜபத்தை பண்ணிட்டு ஜபமாலையை உருட்டுறது போலயும் காட்சி கொடுக்கிறார். இந்த சன்னதியில என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயருடைய கோல் ஒண்ணு இருக்கு, தண்டம். எப்படியானா ரங்கநாதன் செங்கோல் வச்சுட்டு இருக்காரோ அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு கோல் உண்டு. அதிலே இவருடைய விசேஷ சக்தி இருக்கும். அவர் கையில இருக்கக்கூடிய கதையை போலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஞ்சநேயர் பக்கத்திலேயே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பில்லி சூன்யம் பேய் பிசாசு மனநல பாதிக்கப்பட்டவா இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அந்த மாதிரி ஏதான ஒரு கஷ்டம் இருக்கோ, அவ அர்ச்சக சுவாமி இடத்துல சொன்னா விசேஷமா அந்த கோலை எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காளோ அவ தலையில வைப்பா. ஒரு க்ஷணம் வச்சு ஆஞ்சநேயரை பிரார்த்திச்சுப்பார், அதெல்லாம் அவளை விட்டு போகணும் அப்படின்னுட்டு. அப்படி அந்த கோலை சடாரி போல தலையில வச்சு ஒரு நிமிஷம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆஞ்சநேயருடைய தீர்த்தத்தை அப்படி முகத்துல வாரி தெளிப்பா. அப்படி தெளிச்சாலானா அவளை சுத்தின் இருக்கிற அந்த தோஷங்கள் எல்லாம் போய் அவ நன்னா விடுதலையாரா, நன்னா சொஸ்தமாயிடுறா அப்படின்னு அந்த கஷேத்திரத்திலேயே நம்பிக்கை. அது ஒரு விசேஷம். அங்கே ஆஞ்சநேயர் சன்னதி தவிர அங்க வேற என்ன சன்னதி இருக்கு அப்படின்னா, அந்த சின்ன மலை மேலையும் கூட சின்னதா அழகா ஒரு புஷ்கரணி உண்டு. புஷ்கரணின்னா கட்டின புஷ்கரணி இல்ல, அந்த மலையே ஒரு பள்ளமா தேக்கி வச்சு கொள்வது போல அமைப்பு இருக்கும். அந்த பள்ளத்திலே மழை ஜலம் தேங்கி நிற்கிறாப்புல பச்சை பசேல்னு புஷ்கரணி தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல நிறைய மீன்கள் இருக்கும். அப்படின்னா தீர்த்தம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். அப்படி சின்ன மலை மேலேயும் ஒரு தீர்த்தம். மொத்தம் 4 தீர்த்தங்கள். அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இந்த ஆஞ்சநேயனுடைய சுவாமியான சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுக்கு ஒரு சந்நிதி. ராமர், லக்ஷ்மணர், சீதை இவாளோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி. ஆஞ்சநேயருடைய சுவாமியான ராமனுக்கு சந்நிதி,
அந்த ராமனுக்கு எதிரே அந்த ராமனுடைய சுவாமியான ரங்கநாதனுக்கு ஒரு சந்நிதி. அனுமார் ராமனை சேவிக்க, ராமர் ரங்கநாதனை சேவிக்க அதி ஆச்சரியமான காட்சி இது. அந்த ரங்கநாதர் மிஞ்சி போனா ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி தான் இருப்பார். சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், ஸ்ரீரங்கத்தை போலவே சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் 1.5 அடியிலிருந்து 2 அடி நீளம் தான் இருப்பார் பெருமாள். ஆனா அத்தனை அழகு, கொள்ளை அழகு பெருமாள். ஸ்ரீரங்கத்துல சயனிச்சுட்டு இருக்கிற பெரிய பெருமாள் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்பாரோன்னு அனுபவிக்கும்படியான ஒரு அழகப்படுத்திட்டு இருக்கிறாப்புல இருப்பார். இப்படி யோகாஞ்சநேயரை சேவித்துக் கொண்டு ராமர் ரங்கநாதரையும் சேவிச்சுண்டோ அந்த தீர்த்தத்தையும் சேவிச்சுண்டோமானா சின்னமலை முடியறது. இந்த 4 சன்னதிகளும் சேர்ந்துதான் திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய ஒரே க்ஷேத்திரம், ஒரே திவ்யதேசம். ஆகமம் வைகானச ஆகமம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் 2 பாசுரம், மடல்ல ஒரு வரி. பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியிலே ஒரு பாசுரம். இது 4ம் திருக்கடிகை என்று இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு பண்ணப்பட்ட மங்களாசாசனம். அது தவிர திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அக்காரக்கணியே அப்படின்னு வார்த்தை வர மாதிரி ஒரு பாசுரம் சாதிக்கிறார். அதை இந்த க்ஷேத்திரத்து ஆச்சாரிய புருஷர்கள் இந்த எம்பெருமான் விஷயமான அபிமான பாசுரம் என்று கொண்டாடுகிறார்கள். இப்படி நேரடியா பாடப்பட்டதுனால மறைமுகமா கொண்டாடப்பட்டது 5 பாசுரங்கள். இந்த க்ஷேத்திரத்துக்கு என்னவெல்லாம் விசேஷங்கள்னு பார்த்தா, இங்கே ஒரு 1/2 மணி நேரம், அதாவது 24 நிமிஷம் ஒரு கடிகை சமயம் வசித்தாலே அவளுடைய பாவங்கள் எல்லாம் போய் மோட்சம் கிடைக்கும்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அதனால இது விசேஷமான க்ஷேத்திரம். இது மனநோய், உடல் நோய், இந்த பிரேத பிசாசங்கள், சூன்யம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கக்கூடியதான உத்தமமான க்ஷேத்திரம். அப்படி இருக்கிறவா என்ன பண்ணணும்னா, இந்த தக்கான் குளத்துல தீர்த்தமாடி மலை ஏறி போய் நிருசிம்மனை சேவிச்சுட்டு வந்து, சின்ன மலை ஏறி போய் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வந்தா நிச்சயம் அவளுக்கு அதெல்லாம் ஸ்வஸ்தமாயி நன்னாயிடுறாவா. இந்த தொட்டையாச்சாரிய சுவாமியினுடைய வம்சத்து ஆச்சாரிய புருஷர்களாலே இன்னைக்கும் கூட கைங்கரியம் பண்ணப்பட்டு அவளே தீர்த்தக்காராளா இருந்துட்டு பெருமாளுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு வரா. அப்படி அவளுடைய அதீனத்தில் இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இப்போ ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். விஷ்ணு புராணத்திலும் பாத்ம புராணத்திலும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் துணுக்கா தகவல்கள் இருக்கக்கூடியதான ஸ்தல புராணம். நிருசிம்மாவதாரம் நடந்து முடிந்ததற்கு பல நாள்களுக்கு பிறகு சப்த ரிஷிகளும் வாமதேவர்னு சொல்லக்கூடிய பரம பாகவதரான மகரிஷியும் சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். சப்த ரிஷிகள் எல்லோருக்கும் தெரியும். வாமதேவர் பரம பாகவதோத்தமர், பெருமாளிடத்திலே ரொம்ப பிரீத்தி உடையவர். திருவேங்கடமுடையான்னா அவருக்கு உயிர். திருவேங்கடமுடையானுக்கும் வாமதேவரனா உயிர்னு அனுபவித்திருக்கிறோம். வாமதேவ பிரியாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு அப்படி பெயர் சொல்லக்கூடிய பெரிய ரிஷி வாமதேவர். அந்த வாமதேவரும் சப்த ரிஷிகளும் நிருசிம்மாவதாரம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நிருசிம்மாவதாரத்தை சேவிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படி சேவிச்சு ஆசைப்பட்டு இவா இந்த ஊருக்கு வந்து இந்த மலையிலே தவம் பண்ண ஆரம்பிக்கிறா. தவம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கரெக்டா ஒரு கடிகை நேரம், அதாவது ஒரு நாழிகை 24 நிமிஷத்துல பெருமாள் இவாளுக்கு நிருசிம்மனா சேவை சாதிக்கிறான். அப்படி கடிகை சமயத்துக்குள்ளே பெருமாள் இறங்கி வந்து சேவை கொடுத்தபடியினாலே திருக்கடிகை கட்டிகாச்சல கஷேத்திரம் என்று இந்த மலை வழங்கப்படுகிறது. கட்டிகா சமயத்திலே பெருமாள் வந்து சேவை சாதித்த அச்சலம், அதனால் கட்டிகாச்சலம். அதனாலே கடிகை பொழுது இங்கே தங்கினாலும் பீடைகள் தொலைந்து மோட்சம் சித்திக்கும்னு விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. சரி, இவ்வளவுதான் ஸ்தல புராணம். இவா ஏன் இந்த மலையை தேர்ந்தெடுத்தா? நிருசிம்மாவதாரத்தை சேவிக்கணும்னா எங்க வேணாலும் போய் தபஸ் பண்ணலாமே, இந்த மலையை ஏன் தேர்ந்தெடுத்தா அப்படின்னா, இவாளுக்கு முன்னாலே கூட ஒரு காலத்துல வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு போட்டி வந்துடுச்சு. வசிஷ்டர் சொல்றார், என்னுடைய பிரம்ம வலிமைக்கு முன்னாலே உம்முடைய சக்திரிய வலிமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி நீயா நானான்னு பார்த்து விஸ்வாமித்திரர் தோத்து போற சமயத்துல மனம் வருந்தி போய் வசிஷ்டருக்கு சமானமா அல்லது வசிஷ்டர் வாயாலேயே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய பிரம்ம ரிஷியா நான் வரணும். நான் என்னதான் ரிஷினாலும் சத்திரியனானபடினாலே என்ன எல்லாரும் ராஜ ரிஷின்னு தானே சொல்றா. நான் வசிஷ்டரை போல பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுற போது சூரியன் விஸ்வாமித்திரர் முன்னாடி பிரத்யட்சமாகி, விஸ்வாமித்திரரே கட்டிகாச்சல கஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டோ, அந்த க்ஷேத்திரத்துக்கு போங்க. அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாத ஏற்றம். ஆகையினாலே அங்க போய் நீங்க ஒரு கட்டிக சமயம், ஒரு நாழிகை சமயம் நிருசிம்மனை நோக்கி தபஸ் பண்ணினா ஆபத்து காலத்திலே அடியவர்களுக்கு உடனே தோன்றி சேவை சாதிக்கக்கூடிய நிருசிம்மன் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான், நீங்க பிரம்மரிஷி ஆகலாம் அப்படின்னு சொல்றான் சூரியன். அவனுடைய பேச்சை கேட்டு விஸ்வாமித்திரர் இங்க வந்து
இந்த பிரம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தக்கான் குளத்திலே தீர்த்தமாடி மலைக்கு போய் மலையில தபஸ் பண்றார். சரியா ஒரு கட்டிக்க சமயம் 24 நிமிஷம் தபஸ் பண்ண உடனே நிருசிம்மன் வந்து சேவை சாதித்து தன்னுடைய நிருசிம்மாவதார காட்சியை இவருக்கு காட்டி என்ன வேணும்னு கேட்டா, நான் பிரம்ம ரிஷியானோ அப்படின்னா அவரை பிரம்ம ரிஷியா அனுகிரகம் பண்ணியிருக்கான் பெருமாள். ஆகையினாலே இவ காலத்துக்கு முன்னாலேயே விஸ்வாமித்திரர் வந்து சூரியனுடைய வாக்குப்படி 24 நிமிஷத்துல பெருமாளை சேவித்து பிரம்ம ரிஷி ஆனார். அதனால இங்க போனா சீக்கிரம் காரியம் நடக்கும் அப்படின்னுட்டு இவாளும் போறா. இவாளும் போய் தபஸ் பண்ணினா சரியா 24 நிமிஷத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாள் ஆச்சரியமா யோக நரசிம்மனாக யோகம் பண்ணக்கூடிய காட்சியிலே அமிர்தவள்ளி தாயாரோடு கூட சேவை சாதிக்கிறார். அது ஏன் பெருமாள் யோக நரசிம்மனா வந்தான் அப்படின்னா அதற்கு 2 காரணங்கள். ஒன்னு, இவெல்லாம் யோகம் பண்ணக்கூடிய யோகிகள், இந்த மகரிஷிகள் எல்லாம் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு சொல்றது போல யோகம் பண்றவாளுக்கு யோகம் பண்றது ரொம்ப பிடிக்குமானபடியினாலே நானும் உங்களை போல யோகம் பண்றேன் பாருங்கோ அப்படின்னு அவ சந்தோஷத்துக்காக பெருமாள் யோகம் பண்ணுவது போல யோக நரசிம்மனா சேவை சாதித்தான். யோகிகளுக்காக யோகியா நரசிம்மனா வந்த யோக நரசிம்மன். இன்னொன்னும், நீங்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க, நான் யோகம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் எப்படி ரட்சிக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணாலே எல்லாம் நடந்து போறது. அதனால உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அதுக்காக தான் என்னுடைய யோகம். அப்படி இருக்கிற போது நீங்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன்னு தைரியம் ஊட்டுவது போல யாரெல்லாம் கஷ்டம்னு வராலோ அவளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாதிக்கும்படியா இருக்கான். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்காக தான் பெருமாள் யோகம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னுட்டு அவர் திருவடி மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுன்னு அர்த்தம். இப்படி இவாளுக்காக நிருசிம்மன் வருவதற்கு முன்னாலே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டி பெருமாளோடு கூட கடிந்து கொண்டு, அதாவது வழக்கம் போல பொய்க்கோபம் தான், பூலோகத்துக்கு வரணும், ஒரு கஷேத்திரத்துக்கு போனோம், அங்க வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னுட்டு நான் கோச்சின்று போறது போல போறேன், என்ன சமாதானப்படுத்துறது போல வாங்கோ, 2 பேரும் சேர்ந்து பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு இவ வழக்கமா பண்ணக்கூடிய காரியம். அந்த மாதிரி வைகுண்டத்திலிருந்து பிரிந்து வந்து இந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு புனிதமான திருக்குளம், அதிலே 1000 இதழ்கள் பொருந்திய சகஸ்திரதல பத்மம்னு சொல்லக்கூடிய ஒரு தாமரை, அந்த தாமரைக்கு நடுவிலே அமிர்தம் போல தாயார் அவதரிக்கிறாள். அமிர்தவல்லின்னு பெயர் அவளுக்கு. அமிர்தவல்லின்னு திருநாமம். தாமர புஷ்பங்கள் நன்னா குளத்துல அப்படியே மலர்ந்திருக்கிற போது அதுல அழகா பனித்துளிகள் ஒட்டின்னு இருக்கும், நீர் துளிகள் ஒட்டின்னு இருக்கும், ஜலபிந்துன்னு சொல்லுவோம். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிம்மால புல்லு மேல ஒட்டின்னு இருக்கிற பனித்துளி போல பாக்குறதுக்கு அழகா இருக்கும். எப்படி அந்த 1000 இதழ் தாமரையில பனித்துளிகள் ஒட்டிண்டு நீர் துளிகள் ஒட்டிண்டு அழகா இருக்கோ, அது போல அமிர்த துளிகள் போல அழகா தாயார் தோன்றினா. அதனால அமிர்தவள்ளின்னு பெயர் அவளுக்கு. அவள் தோன்றி அங்கே அவளுடைய தோழிகளோடு கூட விளையாடி கொண்டு 12 பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னுட்டு பெருமாளை எதிர்நோக்கி தபஸ் பண்றா தாயார். அப்போ அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த லக்ஷ்மி தீர்த்தக்கரையில நிருசிம்மனா சேவை சாதித்து அமிர்தவல்லியான இவளை திருமணம் செய்து கொள்கிறான். ஆகையினாலே தாயார் தோன்றி இந்த தீர்த்தக்கரையிலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடந்தபடியினாலே இந்த லக்ஷ்மி தீர்த்தம் விசேஷம். பெருமாள் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு சேவை சாதித்து கல்யாணம் பண்ணி கொண்டதுனால வெள்ளிக்கிழமையும் இந்த ஊர்ல விசேஷம். இதெல்லாம் பெரியமலையில இருக்கக்கூடிய யோக நிருசிம்மன், அமிர்தவள்ளி தாயார் இவாளுடைய சலபுராணம். இது இல்லாம ராமாவதாரம் முடிஞ்சு சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற சமயத்துல ஆஞ்சநேயர் சுவாமி நானும் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்ற போது அதுக்கப்புறம் நடந்த சமாச்சாரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அங்க நீ ராமனா இருப்பியா, ராமநாமம் ஒழிக்குமா, ராமாயணம் படிப்பாளா, இதெல்லாம் கேட்டுட்டு எங்க ராமநாமமும் ராமாயணமும் இருக்கோ அங்கதான் நான் இருப்பேன், அவர் மோட்சத்துக்கும் வரமாட்டேன்னு இங்க இருந்துட்டு இருக்காருன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி அவர் இங்க இருக்கிறதுன்னு தீர்மானம் வானா விட்டு ராமர் அவரிடத்திலே ஒரு விஷயம் சொல்றார். கடிகாசலத்துல என்ன நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கா சப்தரிஷிகள், வாமதேவரி வாழலாம். என்ன நோக்கின்னா ராமன் சொல்றாரே நிருசிம்மனை நோக்கி தபஸ் பண்றாளே அப்படின்னா 2 பேரும் ஒண்ணுதானே. நிருசிம்மாவதாரம் எப்போ நடந்தது, ராமாவதாரம் பின்னாடி நடந்ததுன்னு சொன்னா கூட அவ நிருசிம்மாவதார காலத்துல சேவிக்கலன்றதுனால தானே பல காலம் கழித்து ராமாவதார காலத்துல சேவிக்கிறா. அதனால யுக்தம் அது. என்ன சேவிக்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ தபஸ் பண்ணி எங்க விசேஷ வரங்களை சக்திகளை எல்லாம் பெற்று தங்களுக்கு ஏதானும் ஆபத்து வந்து விட போகிறதோன்னு துஷ்ட சக்திகளான ராட்சசா எல்லாம் அவளை போட்டு ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா.
அவளை சம்ஹாரம் பண்ணி அவ நல்லபடியா தபஸ் பண்ணி என்ன சேவிக்கணும்ன்றதுக்காக நீ அங்க போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றார். காலன் கேயன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இந்த மலையிலே பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் தபஸ் பண்ற இடைஞ்சல் பண்ணிட்டு வரா. விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணி கடிக சமயத்துல பெருமாளை சேவிச்சதை பார்த்துட்டு சப்த ரிஷிகள் வாமதேவர் வரா, அவா பண்ணதை பார்த்துட்டு வேற ரிஷிகள் வரா. அப்படி தொடர்ந்து ரிஷிகள் கூட்டம் கூட்டமா வர்றது, தபஸ் பண்றது, கடிக நேரத்துல பெருமாளை சேவிக்கிறதுன்னு தொடர்றது. அப்படியே இப்படி வர ரிஷிகள் எல்லாம் விசேஷமா அனுகிரகம் வாங்கிட்டு போறாளே, இவாள்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சுடுவாளோன்ற பயத்துல அசுரர்கள் என்ன பண்ணா, அவளை அழிச்சுடணும், அவளை தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கும்படியாவே விடக்கூடாது அப்படின்னுட்டு அவளை இம்சை பண்ணிட்டே இருந்தா இந்த காலனும் கேயனும். அப்ப இவர் நியமனத்தின்படி ஆஞ்சநேயர் அங்க போய் அவளோட சண்டை போட்டு அவளை சேர்ந்தவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டார். இவாளை சம்ஹாரம் பண்ணலான்னு பார்த்த போது அவருக்கு களைப்பு வந்துடுத்து, அவரால் முடியல. அப்ப பிரபு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு ராமனை நோக்கி தபஸ் பண்றார், தியானம் பண்றார். அப்போ ராமன் அங்கே ஆஞ்சநேயருக்கு முன்னாலே சேவை சாதித்து தன்னுடைய சங்க சக்கரங்களை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து அதால அவளுடைய தலையை சம்ஹாரம் பண்ணி ரிஷிகளுக்கெல்லாம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நிம்மதியா தவம் பண்ணும்படியா அனுகிரகம் பண்ணுன்னு ராமன் நியமிக்க, சரின்னு அந்த சங்க சக்கரங்களை வாங்கி அந்த காலனையும் கேயனையும் சம்ஹாரம் பண்ணிட்டு அவ தலையை சீவிட்டு இந்த சின்ன மலை மேல இருக்கக்கூடிய புஷ்கரணியிலே அந்த சங்க சக்கரங்களிலே இருக்கக்கூடிய ரத்தக்கரையை அலம்பிண்டு திரும்பவும் அந்த சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பெருமாளிடத்துல சமர்ப்பிக்க போறார் ஆஞ்சநேயர். வேணாம், இந்த எம்பெருமான் எப்போதும் ஒரு கடிகைன்னு சொல்லக்கூடிய 24 நிமிஷத்துல கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு அடியார்களுக்கு சேவை சாதிக்கணும்னு வரக்கூடியவன், அப்படித்தான் வந்துட்டு இருப்பான் என்னைக்கும். அதனால இவனை சேவிக்கிறதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வருவா. எப்பவும் யாருக்கும் எந்த தடங்களும் எந்த தீய சக்தியாலும் இல்லாதபடிக்கு இந்த சங்க சக்கரங்களை ஆயுதமா வச்சுண்டு துஷ்டாலை எல்லாம் நீ சம்ஹாரம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு ரட்சையா இருந்துண்டு வா அப்படின்னுட்டு ராமன் ஆஞ்சநேயருக்கு வாக்கு கொடுக்க, அதே மாதிரி ஆஞ்சநேயர் இன்னைக்கும் கூட பெருமாளை போல ஆச்சரியமா சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தமும் வச்சுண்டு நான் எல்லோரையும் ரட்சிக்கிறேன், பெருமாளாட்டமா உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்வது போல தான் பக்தர் அப்படின்ற தன்னுடைய பக்தியையும் விடாமல் ஒரு கையிலே ஜபமாலையை வைத்துக் கொண்டு நிருசிம்மனை பார்த்து ஜபம் பண்ணிட்டு ராமனையும் நிருசிம்மனையும் ரங்கநாதனையும் சேவிச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த காலனையும் கேயனையும் சம்ஹாரம் பண்ணி ஆயிடுத்து. ரிஷிகள்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தபஸ் பண்ணினா கடிக சமயத்துல நிருசிம்மன் வந்துட்டார். வந்த போது யோக நிருசிம்மனா சேவை சாதிக்கிற பெருமாளை பார்த்து யோகாஞ்சநேயரும் ஆச்சரியமா அனுபவித்து சேவிக்கிறார், ஆனந்த கூத்தாடுறார், நிருசிம்மனை சேவிச்சுட்டேன்னு. அப்ப நிருசிம்மன் சொல்றார், ஆஞ்சநேயா நீ எனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த மலையிலே என்ன போலவே யோகத்திலே யோக ஆஞ்சநேயனாக எழுந்தருளி இருந்து இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் என்னை போலவே என்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டு எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்த்துண்டு வா அப்படின்னு பெருமாள் யோகாஞ்சநேயருக்கு வரம் கொடுக்க அவரும் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு சின்னமலை மேல. இப்படி ஆஞ்சநேயருக்கு தனியா ஒரு மலை, அதுல ஒரு சந்நிதி, அதுவும் திவ்ய தேசத்திலே பெருமாளுக்கு எதிரில ஒரு மலையில ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருந்து பெருமாளை போல சங்க சக்கரங்களை வச்சுண்டு பக்தர்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறார், சம்ஹாரம் எல்லாம் பண்ணார் அப்படின்னு இவ்வளவு பெரிய உசந்த ஏற்றம் இந்த திருக்கடியை தவிர வேற எந்த திவ்ய தேசத்திலும் கிடையாதுன்றது ஒரு விஷயம். இது ஒண்ணு. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து துர்வாச மகரிஷி இந்த கஷேத்திரத்துக்கு வந்து எல்லா முனிவர்களும் வந்து இந்த பெருமாளை தபஸ் பண்ணி சேவிக்கிறாளேன்னு இவரும் கட்டிக சமயம் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கிறார். சேவிச்சுட்டு பெருமாளுடைய பிரசாதமா பெருமாள் கழுத்துல சாத்தின்னு இருக்கிற திருத்துழா மாலை, துளசி மாலையை வாங்கிட்டு அதை கண்ணில் ஒத்திண்டு தலையில சூடிண்டு ஆனந்த கூத்தாடுறார் இவர். எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணினாலும் சேவிக்க முடியாத பெருமாளை இந்த மலையனுடைய மகிமையினாலே 24 நிமிஷத்துல ஒரு கட்டிக சமயத்துல சேவிச்சுட்டேனே, எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு ஆனந்த கூத்தாடுற. அப்போ இது போலவே 24 நிமிஷத்துல பெருமாளை சேவிக்கணும்னு நிறைய ரிஷிகள், சாதுக்கள், யோகிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா தபஸ் பண்றா. அதுல இவர் ஆனந்த கூத்தாடுறத பார்த்துட்டு ஒரு சாது இவரை பரிகாசம் பண்றது போல ஏளனமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். அது வழக்கம் போல இவருக்கு கோபம் வந்துடுத்து. யாருன்னு பார்த்தா சாது வேஷத்திலே இருக்கக்கூடிய நவகிரகங்கள்ல ஒருத்தனான புதன். அவன் பார்த்தார், உனக்கு என்ன ஒரு ரிஷி ஒரு பக்தன் பக்தியில ஆனந்த கூத்தாடுறத பார்த்துட்டு அவ்வளவு இலக்காரம் உனக்கோ அவ்வளவு ஏளனம் உனக்குன்னுட்டு அவனை சபிச்சுட்டார். அப்புறம் அவன் காலை பிடிச்சுட்டு தெரியாம நீங்க ஆடுறத பார்த்து எனக்கு கிண்டலா இருந்தது, சிரிச்சுட்டேன், மன்னிச்சுடுங்கன்னு கேட்ட போது எந்த சாதுக்கள் பெருமாளை சேவித்த மகிழ்ச்சியில ஆனந்த கூத்தாடுறத பார்த்துட்டு நீ அவளை வந்து கிண்டல் பண்றத போல சிரிச்சையோ அந்த சாதுக்கள்ல ஒருத்தனாகவே நீ மாறி அந்த சாதுக்களுக்கெல்லாம் பணிவிடை பண்ணி ரொம்ப காலம் சாதுக்களுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு இருந்துட்டு
இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடியதான பாண்டவ தீர்த்தத்திலே நீராடினியானா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீரும், பழையபடி உன்னுடைய ஸ்தலத்துக்கு நீ போய் சேருவேன்னு அனுகிரகம் பண்ணிட்டு போனார். அப்படி அவன் பல காலம் இங்க இருக்கக்கூடிய யோகிகளுக்கு, ரிஷிகளுக்கு, சாதுக்களுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு பாண்டவ தீர்த்தத்திலே நீராடிக்கொண்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்று அவனுடைய இடத்துக்கு போனான்னு புராணம் சொல்றது. அந்த பாண்டவ தீர்த்தம் தான் சின்னமலைக்கு போற வழியில இருக்கக்கூடியதான உத்தமமான தீர்த்தம். இது ஒண்ணும். இந்திரதும்னன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த இந்திரதும்ன ராஜா பெரிய விஷ்ணு பக்தன், பாகவதன். அவன் மான் வேட்டாடணும்னு போறான். அப்படி போறச்ச ஒரு மானை அம்பி இது கொன்னா அந்த மான் துடிச்சு போய் செத்து போறது. அதை பார்த்த உடனே இவனுக்கு கருணைன்னு ஒரு இரக்கம் வந்துடுறது மனசுல. இது என்ன, நாம ஏதோ ஒரு ஹாபி ஆட்டமா வேட்டையாடணும்னு போறோம், ஆனா ஒரு உயிர் துடிச்சு செத்து போறது, இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வெறுத்து போய் வேட்டையாடுறதை நிறுத்திட்டு, ராஜ்ய நிர்வாகம் பண்ணும்போது கூட நிறைய பேரை தண்டிக்க வேண்டியது வருது. அவளும் தவிக்கிறா, துடிக்கிறா, வேணாம், ஜீவகாருண்யம் ஜாஸ்தி ஆயிடுத்து, ராஜ்யமே வேணான்னு பிள்ளைன் இடத்துல ஒப்படைச்சிட்டான். எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஹரித்வார்ல போய் தபஸ் பண்ணி மோட்சம் போலான்னு தீர்மானம் பண்ணி ஹரித்வார் போனோன்னு புறப்பட்டுட்டான். இவன் விஷ்ணு பக்தன். ஹரின்னு சொல்றதுக்கு பதிலா தெரியாம வாய் தவறி ஹரான்னு சொல்லிட்டான். சிவன் அர்த்தம் சொல்லிட்டான். இதுதான் சாக்குன்னு சிவனுடைய அடியார்கள்லாம் வந்து இவனை கையை பிடிச்ச ஆயுஷம் போய் சிவனிடத்துல கொண்டு நிறுத்திட்டாலாம் கைலாயத்துல. எதுக்கு இங்க கூட்டின்னு வந்தீங்கோ அப்படின்னா, நீ தானே ஹரான்னு சொன்ன, ஹரன்னா இவர் தான் உனக்கு சுவாமி இனிமேல் அப்படின்னா, என்ன வேணும்னா எனக்கு மோட்சம் கொடுங்கன்னு கேட்கறான் இந்திரத்யும்னன். மோட்சம் எல்லாம் தரக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, பெருமாளை போய் தபஸ் பண்ணு. அதுவும் திருக்கடிகை கட்டிகாசல கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் உண்டு, அங்க நிருசிம்மன் இருக்கார். அவரை வந்து ஒரு நாழிகை சமயம் தபஸ் பண்ணினா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், உனக்கு மோட்சம் கிடைக்கும், அங்க போ அப்படின்னு ருத்ரன் சொல்ல, இந்திரத்யும்னனும் ஹரித்வாருக்கு போற பயணத்தை விட்டுட்டு கட்டிகாசல கஷேத்திரத்துக்கு போனோம்னு திரும்பி வரான். அப்படி வர வழியில இந்திரன் சொல்லக்கூடிய தேவேந்திரன் இந்த இந்திரத்யும்னனை சந்திக்கிறான். சந்திச்சுட்டு, இந்திரத்யும்னன் சொல்லக்கூடிய வலிமை பொருந்திய விஷ்ணு பக்தனான ராஜாவே, திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய கட்டிகாசலத்தை சுரதன்னு ஒரு நல்ல ராஜா ஆண்டுண்டு வந்தான். அவனை கும்போதரன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய துஷ்ட ராஜா என்ன பண்ணினா, சண்டையில தோக்கடிச்சுட்டு அவனை கொன்னுட்டு அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், சாதுக்கள் இவாளுக்கெல்லாம் கூட துன்பம் கொடுத்துண்டு கொடுங்கோலாட்சி பண்ணிட்டு வந்தான். இது விஷயமா அங்க இருக்கக்கூடிய பாகவதால் எல்லாம் இந்த நிருசிம்மரிடத்துல போய் பிரார்த்தித்து கொண்ட போது, என்னுடைய பரம பக்தனான இந்திரத்யும்னன்னு சொல்லக்கூடிய ராஜா கொஞ்ச நாள்ல இந்த கஷேத்திரத்துக்கு வரப்போறான், அவனால இந்த துன்பம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதனால அதை உனக்கு ஞாபகப்படுத்தணும், தெரியப்படுத்தணும்னு உன் முன்னாடி வந்திருக்கேன். அந்த கொடிய ராட்சசர்களை எல்லாம் நீ சம்ஹாரம் பண்ணணும்ன்றதுக்காக விசேஷமா என்னுடைய ஆயுதம், என்னுடைய தேர், குதிரை எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு இந்திரன் வந்து தன்னுடைய சக்தி பொருந்திய படைகளை எல்லாம் கொடுத்து போனான். அவனும் எல்லா ஆயுதங்களையும் கொண்டு எதிரிகளை எல்லாம் அழித்து, அப்போதும் அவர்களை அழிக்க முடியாமல் போகவே இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய சின்னமலை ஆஞ்சநேயரை பிரார்த்திக்க, அவர் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களுக்கு சமானமான சக்தி உடைய சில ஆயுதங்களை கொடுக்க, அந்த கும்போதரனை சம்ஹாரம் பண்ணி பழையபடியே வைஷ்ணவனான இந்த ராஜாவாலே ஆளப்பட்டு திருக்கடிகை கஷேத்திரம் பரம வைஷ்ணவ கஷேத்திரமா எல்லா ரிஷிகளும் மனசு சந்தோஷமா தபஸ் பண்ணக்கூடிய இடமாக மாறியது. அந்த இந்திரத்யும்னனும் கொஞ்ச நாள் இங்க தபஸ் பண்ணி நிருசிம்மனை சேவித்து மோட்சத்துக்கு போனான்னு தெரியுது. இதெல்லாம் ஆச்சரியமா இந்த கஷேத்திரத்தினுடைய புராணங்கள். மணவாள மாமுனிகள் இந்த திவதேசத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்திருக்கிறார். அவர் இந்த திவதேசத்தை வட திருவரங்கம், ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய திருவரங்கம் தெற்கே இருக்கிறது, இது வடக்க இருக்கிறதுனால இதுக்கு வட திருவரங்கம்னு பெயர். இந்த எம்பெருமானுக்கு வட திருவரங்கநாதன் பெயர் அப்படின்னு பெயர் சூட்டி, இந்த தக்கான் குளத்துக்கு அருகே ஒரு 4-5 கிலோமீட்டர்ல எறும்பின்னு ஒரு ஊர் உண்டு, ஒரு அக்ரஹாரம் உண்டு. அங்கே ஒரு ஏரி போறது. அந்த ஏரி பாக்குறதுக்கு காவிரி போல கொள்ளிடம் போல இருக்கிறதுனால அதற்கு வட திருக்காவிரின்னு பேர் சூட்டி கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கமாவே கொண்டாடினார் மணவாள மாமுனிகள் அப்படின்றது ஒரு சிறப்பு. இந்த எறும்பின்னு சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தவர் தான் தேவராஜ ஆச்சாரியர்னு பெயர் அவருக்கு. அவர் மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக்கஜங்கள்ல ஒருத்தர். எறும்பியிலே பிறந்தவரானபடினாலே எறும்பியப்பான்னு பிரசித்தமா திருநாமம் அவருக்கு. மணவாள மாமுனிகள் தான் தெய்வம்னு வாழ்ந்தவர் அவர். அவர் இந்த திருக்கடிகையினுடைய பெருமையை கட்டிகாச்சல சதகம் அப்படின்னு ஒரு புஸ்தகமா எழுதியிருக்கார். இங்க உற்சவங்கள்னு பார்த்தா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கிறது போல சித்திர மாசம் 10 நாள் பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு. நவராத்திரி உற்சவத்துக்காக புரட்டாசி மாசத்துக்கு தாயார் மலையிலிருந்து கீழே பல்லக்களை இறங்கி
புரட்டாசி ஐப்பசி 2 மாசம் முழுக்க கீழே எழுந்தருள் இருந்துட்டு கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி நாளைக்குன்னா இன்னைக்கு சாயங்காலம் தாயார் பல்லக்குல புறப்பட்டு மலைக்கு போய் சேர்ந்துடுவா. கார்த்திகை மாசம் முழுக்க இந்த மலையில விசேஷம், அடியவர்கள் கூட்டம் அல மோதும். இந்த 12 மாசத்துல கார்த்திகை மாசம் 1 மாசம் பெருமாள் யோகத்தில இருந்து கண் விழிக்கிறார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அப்படி கண் விழித்து பார்க்கிற போது விசேஷ கடாட்சம் ஏற்படும். யார் எதை நினைச்சு போனாலும் உடனே நடக்கிறதுன்ற நம்பிக்கையில பக்தர்கள் படியில கால வச்சு நடக்கிறதுக்கு இடமே இல்லாதபடிக்கு உரம் தலைங்களா இருக்கக்கூடியதான அத்தனை பக்த சமுத்திரம். குறிப்பா கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். நிறைய பஜனைகள், பஜனை பண்ணிண்டே மலையேறி போய் பெருமாளை சேவிப்பா. இதெல்லாம் பிரதானமான உற்சவங்கள். இங்கே தை மாசம் கணு அன்னைக்கு பெருமாள் பாரிவேட்ட உற்சவத்துக்காக கிரி பிரதட்சண உற்சவம்னு ஒண்ணு பண்ணுவார். அதாவது உற்சவர் என்ன பண்ணுவார், தக்கான்குளக்கரைக்கு போய் அங்கிருந்து பெரியமலை அடிவாரத்துக்கு போய் மலையை அப்படியே ஒரு பிரதட்சணமா மலையை சுத்திண்டு வரா போல கிரி பிரதட்சணம் பண்றா போல இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் போய் வழியில எந்தெந்த பக்தர்கள் தட்டுல உபகாரம் வச்சு பெருமாளுக்கு ஆர்த்தி சமர்ப்பிச்சாலும் அதையெல்லாம் வாங்கிண்டு அவளை எல்லாம் அனுகிரகிச்சுண்டு அப்படி சுத்தி இருக்கக்கூடிய அக்ரஹாரங்களுக்கெல்லாம் போய் இந்த எறும்பியப்பாவினுடைய அவதார ஸ்தலமாகவும் அங்க இருக்கக்கூடிய ஏரி வட திருக்காவிரின்னு மணவாள மாமணிகளாலே பெயர் சூட்டப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய எறும்பிக்கு போய் அங்கே ஒரு மண்டபத்திலே மண்டகப்படி எல்லாம் கண்டருளி 3 நாள் கழிச்சு பெருமாள் திரும்ப ஊருக்கு திரும்புறார். கணு அன்னைக்கு கிளம்பினார்னா 3 நாள் ஆகும் பெருமாள் வந்து சேர. இது விசேஷமான ஒரு கிரி பிரதட்சண உற்சவம், பார்வேட்ட உற்சவம். அங்கே இதெல்லாம் முக்கியமான உற்சவங்கள். ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தால் பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியிலே ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்றார். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு கிளறும் நீல் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படின்னு பெருமாள் திருவேங்கடம் என்ன, திருப்பார்க்கடல் என்ன, ஸ்ரீவைகுண்டம் என்ன, திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய திவதேசம் என்ன, இப்படி பல ஊர்கள் எழுந்தருளியிருக்கிறான். அதுபோல ஆச்சரியமாக வண்டு வலம் கிளறும் நீல் சோலை வன்பூங்கடிகை, நிறைய நீர்வளம் இருக்கு. நீர்வளத்தினாலே நிறைய செடிகள், செடிகள்ல நிறைய சமிருத்தியான புஷ்பங்கள், புஷ்பங்கள்ல தேன் அப்படியே கொழிச்சு கிடக்கிறது. அத்தனை தேனையும் நன்னா சாப்பிடுறதுக்காக வண்டுகள்லாம் வளம் வந்துட்டே இருக்கு எப்பவும். இப்படி நிறைய வண்டுகள் இருக்குன்னு சொல்றார். வண்டுகள் நிறைய இருந்தா என்ன லாபம், நிறைய வண்டு இருக்குன்னா நிறைய தேன் இருக்குன்னு அர்த்தம். நிறைய தேன் இருக்குன்னா நிறைய புஷ்பங்கள், நிறைய செடி, பெரிய சோலைன்னு அர்த்தம். நீல் சோலை வன்பூங்கடிகை, வள்ளல் தன்மையாக நிறைய நீர்வளம் பாயக்கூடிய, நிலவளம் இருக்கக்கூடிய, காய்களும் கனிகளும் பழுத்து விளையக்கூடிய புஷ்பமயமான கடிகைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அது எம்பெருமானுடைய க்ஷேத்திரம் என்பதாக பல ஊர்களை கொண்டாடுற போது இந்த ஊரையும் கடிகைன்னு சொன்னதுனால இது மங்களாசாசனம், பேயாழ்வாருடைய பாசுரம். திருமங்கையாழ்வார் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணுவல் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக்கணையை அடைந்துய்ந்து போனேனேன்னு மங்களாசாசனம் பண்றார். மிக்கான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன், இவனுக்கு மேல உயர்ந்தவா இவனுக்கு சமானமானவா யாரும் கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி மிக்கான் மிகப்பெரியவன், எல்லோரையும் மிஞ்சியவன். மறையாய் விரிந்த விளக்கை, வேதம் வேறு இவன் வேறு கிடையாது, இவனே வேதஸ்வரூபமாக திகழ்கிறான். வேதத்திலே விளக்கேற்றி வைத்தால் இவன்தான் பரம்பொருள் என்பது எளிதிலே தெரிந்துவிடும். அப்படி இருக்கக்கூடியவனை, என்னுள் புக்கானை என் மனதிலே வந்து புகுந்தவனை, எனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனை, புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை எத்தனையோ பெருமைகளை உடையவனாக அப்படி பிரகாசிக்கக்கூடிய ஸ்வர்ண மலையை போல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தக்கான், எல்லாவற்றுக்கும் தகுந்தவன், எல்லோரும் பணிய தகுந்தவனான கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனி, திருக்கடிகை மலை மீது இருக்கக்கூடிய அமர்ந்து கொண்ட கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே, அவன் திருவடிகளை அடைந்து மோட்சத்திற்கு போனேன், நான் கடைத்தேறினேன், என்னுடைய ஜென்மா சாபல்யம் அடைந்ததுன்னு சொல்றேன். இங்கே அக்காரக்கனின்னா என்ன, கனின்னா பழம், அக்காரம்னா வெல்லம் சர்க்கரைன்னு அர்த்தம். பழம் தனியா சாட்டாலும் சுவை, வெள்ளத்தை தனியா சாட்டாலும் சுவை, ரெண்டும் கலந்து சாட்டா பரம போக்கியமா இருக்கிறது போல மனுஷ உடம்போட வந்த அவதாரங்களும் சுவை, மிருகங்களா வந்த அவதாரமும் சுவை, ரெண்டும் கலந்து மனித உடலும் சிங்க தலையுமா வந்த நிருசிம்ம அவதாரம் சக்கரையும் பழமும் கலந்த ஒரு இனிமையான சுவை. அதனால அக்காரக்கனின்னு திருநாமம். இதற்கு வியாக்கியானம் பண்ற போது பெரியவாச்சான் பிள்ளை இப்படி சொன்னா அது சாதாரணமா இருக்கும்.
நிஜமாவே அக்காரக்கனின்னா எவ்வளவு இன்பம் தரக்கூடியவன் தெரியுமா? வெள்ளமோ சர்க்கரையோ இருக்கே, அதுக்கு அக்காரம்னு பெயர். அத விதையா பூமியில புதைச்சு வைக்கணுமா? விதைய மண்ணில் புதைச்சு வைக்கிறது போல வெள்ளத்தையோ சர்க்கரையோ புதைச்சு வச்சு மண்ணை மூடிட்டு ஜலம் சேர்க்கறது போல தேனை சேர்த்துட்டே வரணுமா? அதுக்கு உள்ள போட்டிருக்கிற விதை வெள்ளம் அல்லது சர்க்கரை, அதுக்கு தெளிக்கக்கூடிய ஜலம் வந்து தேன். அதுல அப்படியே விதை விட்டு முளை விட்டு செடி வந்து மரமாகி காய்த்து பழம் வரும். அந்த பழம் தான் இந்த நிருசிம்மன். அவன் தான் அக்காரக்கனி. அக்கார மரத்திலே இருந்து கிடைத்த கனி அக்காரக்கனி. சர்க்கரையை விதையா போட்டு தேனை தெளித்து தேன்லயே வளர்ந்த மரம் எத்தனை இனிப்பா இருக்கும் அதனுடைய பழம். அவன் தான் நிருசிம்மன் அக்காரக்கனி. கற்கண்டிலே பழுத்த பழம் போல இனிமையாக இருப்பவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். இதே திருமங்கை ஆழ்வார் கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கமேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை வெறிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டு கொண்டு கலிக்கின்றதிங்கென்றுகளோ என்கிற பாசுரத்திலே திருக்கண்ணபுரம் திருத்தலைச்சங்க நான்மதியம் பெருமாளை எல்லாம் எப்ப சேவிக்க போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டவர் இந்த திருக்கடிகை நிருசிம்மனையும் எப்போது சேவிக்க போகிறேன் என்று ஆசைப்படுகிறார். ஏற்கனவே சேவித்தபடியினாலே அந்த எம்பெருமானுடைய அழகு என்னுள் புக்கான்னு சொல்லிட்டார். இவருக்குள்ளே குடிகொண்டிருக்கிறான் பெருமாள். அவரை மறக்க முடியல ஆழ்வாருக்கு. அதனால திரும்ப எப்ப சேவிக்க போறேன்னுட்டு கண்ணார கண்டு கொண்டு கலிக்கின்றதிங்கு என்றுகளோ அப்படின்னு திரும்பவும் அந்த அக்காரக்கனியை சேவிக்கிற நாள் என்று எதிர்பார்த்து காத்து கிடைக்கிறார் ஆழ்வார். மடல்ல காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறாறு பொழில் சூழ் இடவெந்தை நீர்மலை அப்படின்னு சொல்ற இடத்துல கடிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு வரியாலே இந்த திவதேசத்தை மீண்டும் நினைத்துக் கொள்கிறார் ஆழ்வார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளால் நம்மை திருத்தி நாம் முன் அறியா கூர் அறிவும் தந்து அடிமை கொண்டதற்கே நேரே ஒரு கடிகையும் மனமே உள்ளுகிலாய் முத்தி தரு கடிகை மாயவனைத்தான். ஐயங்கார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கிருபையினாலே தன்னுடைய தயையினாலே நம்மை எல்லாம் திருத்தி பணி கொண்டு நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் இந்த அக்காரக்கனி. அவனுடைய பெருமையை அவனை ஒரு க்ஷணமானும் சிந்திக்கலாமே, அதை பண்ணாமல் நன்றியே இல்லாம பெருமாளை மறந்துட்டு இருக்கிய மனசே, நீ என்ன மனுஷன்? நீ உண்மையா நல்ல புத்தி இல்லை, துர்புத்தி நீ எல்லாம். நாம பிறந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கோம், மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமா இருக்கோம்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அக்காரக்கனி தான் காரணம். அந்த எம்பெருமானை நினைக்காமல் அவனுடைய பெருமைகளை நினைத்துக் கொள்ளாமல் நீ இப்படி வாளாக இருக்கலாமா, சும்மா இருக்கலாமா அப்படின்னு தன்னுடைய மனதை பார்த்து பெருமாளை தியானம் பண்ணும்படியா நியமிக்கிறார் ஐயங்கார். இதுல ஐயங்கார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கடிகையும் மனமே உள்ளுகிலாய் முத்தி தரு கடிகை மாயவனைத்தான். நீ ரொம்ப நேரம் கூட காலத்துக்கும் நினைச்சுட்டு இருக்க வேண்டாம் பெருமாளை. ஒரு கடிகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாழிகையாவது நினைச்சுக்கோ என் பெருமாளை. இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் ஒரு கடிகை சமயம் 24 நிமிஷம் தங்கினா மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்றா. அந்த மாதிரி பல பேருக்கு போக முடியாமல் இருக்கலாம். அவ என்ன பண்றதுன்னா, இந்த க்ஷேத்திரத்தை ஒரு கடிகை நினைச்சுட்டா கூட போறோன்ற ஐயங்கார். இந்த திருக்கடிகை க்ஷேத்திரத்தை ஒரு நாழிகை 24 நிமிஷம் நினைச்சுண்டா போறோம். இந்த பெருமாள் தாயார, இந்த தீர்த்தத்தை, இந்த ஸ்தல புராணத்தை நினைச்சுண்டா கூட போறோம், மோட்சம் கிடைக்கும்னு ஐயங்கார் இன்னும் ஏற்றத்தோட இந்த க்ஷேத்திரத்தை கொண்டாடுற. நம்மாழ்வார் இந்த க்ஷேத்திரத்தை குறிப்பிடல, ஆனா இந்த பெருமாளுடைய பெயரை தன்னுடைய பாசுரத்திலே கையாண்டார். எக்காலத்து எந்தையா என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்தும் யாதொன்றும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே உன்னையானேன்னு திருவாய்மொழியில 2ஆம் பத்திலே எம்மா வீடுன்ற பதிகத்திலே ஒரு பாசுரம். பெருமாளே, வேத விமலர்னு சொல்லக்கூடிய ரிஷிகளாலே வணங்கப்படக்கூடிய நீ என்னுடைய மனசுல வந்து ஒரு க்ஷணம் புகுந்துட்டேனா போறோம். எனக்கு வேற ஒன்னும் வேணாம், நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். இதை குடு அதை குடுன்னு உன்னை போட்டு பிச்சு எடுக்க மாட்டேன், தொல்லை பண்ண மாட்டேன். ரிஷிகளும் வேதங்களும் சேவிக்கக்கூடிய பெருமை உடைய நீ ஒரு க்ஷணம் வந்து என்னுடைய மனசுல இரு, அது போரும் எனக்கு. அதை தவிர எப்பவும் எதையும் கேட்க மாட்டேன். மற்ற எக்காலத்தும் யாதொன்றும் வேண்டேன். சரி, இப்போதைக்கு என் மனசுல இருன்னு சொன்னீர், வந்து இருந்துட்டேன், நாளைக்கு ஏதானு கேட்பீரான்னா ஒன்னும் கேட்க மாட்டேன். நீ வந்து இருக்கியோன்னோ, நீ வந்துட்டியானா நான் உன்னை பிடிச்சி வச்சுப்பேன், அதுவே போறோம், எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம். மற்ற எக்காலத்தும் யாதொன்றும் வேண்டேன் அப்படின்னு சொன்ன போது அக்காரக்கனின்னு குறிப்பிட்டார். அக்காரக்கனின்னா என்ன அப்படின்னு, சர்க்கரையில வந்து விதை போட்டு தேனை தெளித்து வளர்ந்த மரத்திலே கிடைத்த பழம் தான் அக்காரக்கனின்னு அனுபவித்தோம்.
அது யாரு அப்படின்னா அக்காரம் தனியா கனி தனியா இல்லாம ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிருசிம்மன்னு பெரியவா காட்டி கொடுத்தார்கள். ஆனா எந்த ஊர் அக்கார கனின்னு தெளிவா காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுவதற்காக அவதரித்த திருமங்கை ஆழ்வார் தான். இவர் அக்காரக்கணியேன்னு சொன்னா அவர் கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கணின்னுட்டு எந்த அக்காரக்கணின்னு தெளிவா காட்டி கொடுக்கிறார் நமக்கு. இவர் எக்காலத்து எந்தையா எண்ணுள் மண்ணில் அப்படின்னுட்டு ஒரு க்ஷணம் இப்ப நீ மனசுல வந்து பூந்துட்டியானா அப்படின்னு கேட்டார். அதை வியாக்கியானம் பண்ண வந்த திருமங்கை ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் பாருங்க, என்னுள் புக்கானை, என்னுள்ள புகமாட்டியோ, ஒரு க்ஷணம் என்னுள்ள பூந்துட்டியானா போறோம்னு அவர் கேட்டார். அங்க கேட்டா இங்க புகுந்துட்டான் பெருமாள். அப்படின்னா என்ன, நம்ம ஆழ்வாருக்கு புகுந்துட்டான், அதனால அவருடைய சிஷ்யரான திருமங்கை ஆழ்வாருக்கும் புகழ்றான். இங்க என்னுள் மண்ணில் என் உள்ள வந்துட்டியானா அப்படின்னு கேட்டார். இங்க என்னுள் புக்கானை அப்படின்னு என்னுள்ள புகுந்துட்டான்னு சொல்லிட்டார் இவர். இப்படி எப்போதும் கூட நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் நிறைய ஏற்றம். அவர் சொன்னதைத்தான் இவர் சொல்லுவார். விஷ்ணுஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம், யஸ்மின் கலு அம்ருதாக்யயா லலனயா லக்ஷ்மியாலசன் லக்ஷ்யதே லோகே யோகந்ருஷிகேசரி கமல பூபாவசாயா தப்யதே யஸ்மின் மாருதினா சுதாமய சரஸ்தீரே புரஸ்தான் முகம் தம் வந்தே கட்டிகாச்சலம் பிரதிதினம் சிம்ஹாக்ரவைமானிகம். கட்டிகாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருக்கடிகைன்ற திவ்யதேசத்திலே பெருமாள் யோக நிருசிம்மனாக அமிர்தவள்ளி தாயாரோடு கூட சிம்ஹாக்கர விமானத்தினுடைய நிழலிலே அமிர்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தக்கான் குளக்கரையிலே கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயனுக்கு பிரத்யட்சமா சேவை கொடுத்தருடைய சேவையிலே எப்போதும் நாம் எல்லாம் சேவிக்கும்படியாக பெருமாள் எழுந்தருளியிருக்கிறான். அவனை போய் கட்டிகை சமயமாவது சேவிக்கலாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்தல புராணமானது நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறது. இப்படி ஒரு கட்டிகை ஒரு நாழிகை இந்த பெருமாளை நினைச்சுட்டாலே போறோம்னா கிட்டத்தட்ட 3 நாழிகைகளுக்கு மேலே இந்த எம்பெருமானை தொடர்ந்து நாம் நினைத்து கொண்டு அவனுடைய பெருமைகளையே சொல்லும்படியாகவும் கேட்கும்படியாகவும் வாய்த்தது. இந்த அனுகிரகமே ஒரு விசேஷமாக கொண்டு கூடிய சீக்கிரம் எல்லோருக்கும் திருக்கடிகை எம்பெருமான் ஒரு கடிகை சமய வாசத்தையாவது திருக்கடிகையிலே அனுகிரகித்து அவனுடைய சேவையை காட்டித்தர வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே அமிர்தவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ யோக நிருசிம்ம பரபிரம்மனே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.